போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமழி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நட்டால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடன் ஆகிய செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடித்தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி இச்சிறியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய அருட்குருநாதர் ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடித்தாமரைகளையும் மனமொழிமைகளால் வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி இல்லாமல்ல அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடன் அமர் அருள்நிறை பட்டியம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் நம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் பெருமக்களுடைய குருவருளும் முன்னிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபடுவதற்கும் பெருமானுடைய கருணையினாலே வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. அவ்வகையிலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்திலே முதல் சருக்கமாக விளங்கக்கூடிய தில்லைவாழந்தனர் சருக்கத்தின் அமர்நீதி நாயனாருடைய புராணத்தை கடந்த வகுப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே அவருடைய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். நம்முடைய அமர்நீதி நாயனாருடைய திருமடத்திற்கு இறைவன் பிரம்மச்சாரி வேடத்திலே எழுந்தருளுகின்றான். நீர் பெருகி அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நல் கந்தை கீழுடைகள் யானர் வெண்கிழி கோவணம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம் என்றான் கண்ணுதல் கரந்தோன் என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான்மறை நற்றவர் அமுது செய்தருள துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உள்ளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்தருளும் என்று அமர்நீதி நாயனார் வந்திருக்கக்கூடிய பிரம்மச்சாரி இடத்திலே இறைஞ்சி வேண்டுகின்றார் என்ற சிந்தனையோடு கடந்த வகுப்பில் நிறைவு செய்தோம். தொடர்ந்து நாயனாருடைய புராணத்திலே 13வது திருப்பாடல் வணங்கும் அன்பரை நோக்கி அம்மறையவர் இசைந்தே அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மழைவரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர்த்தாரும் என்று ஒரு வெண் குணம்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். வந்திருந்த பிரம்மச்சாரியாக வந்திருந்த அவர் தன்னுடைய மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய கோவணம் ஒன்று, தண்டிலே கட்டியிருந்த 2 கோவணம் என்று பார்த்தோம். அப்படி தன்னுடைய திருமணத்திற்கு வந்திருந்த அவரை நாயனார் எதிர்கொண்டு இறைஞ்சி அவரை வரவேற்று விண்ணப்பிக்கின்றார்.
துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதா என்று எமது திருமணத்திலே அமுது செய்தருள வேண்டும் என்று நாயனார் அவரிடத்தில் வேண்ட, அவர் என்ன சொல்றார்? வந்திருந்த வேதியரான பிரம்மச்சாரி சொல்றார், வணங்கும் அன்பரை நோக்கி அம்மறையவரை செய்தே. சொல்றார், அணங்கு நீர் பொன்னி. வணங்கும் அன்பர் யாரு? அமர்நீதி நாயனார். அமுது செய்ய வேண்டும் என்று இறைஞ்சி நின்று வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அமர்நீதி நாயனாரை பார்த்து அந்த வேதியர் சொல்றார், அன்பர்னு சொல்லிட்டார் சேக்கிலார், வணங்கும் அன்பரை நோக்கி. இப்போ அன்பு காரணமாக இறைஞ்சி வணங்குகிறார். வந்திருந்த பிரம்மச்சாரியை வேதியரை அமர்நீதி நாயனார் அன்பு காரணமாக வணங்குவதனால அவர் அன்பர்ன்ட்டார் சேக்கிலார். வணங்கும் அன்பரை நோக்கி. அம்மறையவர் யாரு? மறைகளை ஓதும் பிரம்மச்சாரியாய் வந்தவர், மறைக்குடையை உடையவர், மறையை சொன்னவர்னு அர்த்தம். மறையவர். இன்னொன்று மறையால் சொல்லப்பட்டவர். வேதத்தில் சொல்லப்பட்டவர் அவர் தான், வேதத்தை சொன்னவர் அவர் தான், மறையை குடையாக வைத்திருக்கிறவர் அவர் தான், 4 மறையும் கோவணமாக அணிந்திருக்கக்கூடியவர் அவர் தான். இன்னொன்று என்ன பொருள்னா, தன்னுடைய உண்மை திருவேட, தன் உண்மையான கோலத்தை மறைத்து கொண்டு வந்தவர் சிவபெருமான். தன்னுடைய உண்மையான அந்த வடிவத்தை மறைத்து கொண்டு வந்ததுனால அம்மறையவர் இசைந்தே. எப்படி சொல்றாரு? இசைந்து. அவர் கேட்டார். என்ன கேட்டாரு? சாமி, நீங்க திருமணத்தில் அமுது செய்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு இசைவு தெரிவிக்கும் வண்ணம் சொன்னாரு, அமர்நீதியாருடைய வேண்டுதலுக்கு தமது இசைவை சொல்லும். சரி அப்படின்னு குறிப்பால் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு சொன்னாரு, அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர. பொன்னி அப்படிங்கிறது நம்ம முன்னையே பார்த்தோம், காவிரிக்கு பொன்னி என்று பெயர். அதுக்கு அணங்கு நீர் பொன்னின்னு ஒரு அடைமொழி சொன்னார் சேக்கிழார் பெருமான். இப்போ இந்த காவிரி ஆறு என்பது தெய்வத்தன்மை பொருந்தியதான். அதனால அணங்கு நீர் பொன்னி என்றும் பொய்க்காத நீர்பெருக்கையுடையது காவிரி. அதான் அணங்கு நீர் பொன்னி. ஏன் இந்த தெய்வத்தன்மைனா, கைலாயத்திலிருந்து அகத்தியர் தன்னுடைய கமண்டலத்தில் நீர் கொண்டு வந்தார். அங்கே இருக்கக்கூடிய நதி புண்ணியம், அதிலிருந்து வந்ததுனால இதற்கும் பொன்னி என்று வழங்கப்பெறுவதாக நம்ம புராணங்கள் சொல்கிறது. அப்போ இங்கே நீர் பொன்னி, அணங்கு நீர் பொன்னி. பொன்னி அப்படிங்கிறது பொற்பொடிகளை எல்லாம் கலந்து வருவது. மலை சிகரத்திலிருந்து வரும் பொழுது பொன் துகள்களை எல்லாம் தன் நீரில் கலந்து கொண்டு வந்துடும். அதனால் பொன்னி என்று பெயர் என்று நம்ம பார்த்தோம். அப்படி அணங்குனா பெண்ணுன்னு ஒரு பொருள், தெய்வ தாய், தாயாக விளங்குவது. பொன்னி என்ற என் தாயாக விளங்குவது என்றும் பொருள். இப்போ அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்கள் திருமணத்தில் அமுது செய்யணும்னா முதல்ல நான் நீராட வேண்டும். அமுது செய்வதற்கு முன்பு நீராட வேண்டும், கூழானாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நான் நீராட வேண்டும். அப்போ முதற்கண் நீராடி விட்டு அப்புறம் நான் அமுது எடுத்துக்கிறேன். அதற்கு முன்ன அப்படி நான் நீராடி வருவதற்குள்ள மழை வரினும், ஏதாவது மழை வந்துருச்சுன்னா திடீர்னு, அது எங்கே வரும்? திட்டமிட்டுட்டாரு. நான் போயிட்டு நீராடி வர்றதுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா, இப்போ அவர் வந்திருக்கிறது அந்த காலம்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மழை வரணும்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ மழை காலத்தில் வந்திருக்கிறார். ஆனி அந்த மாதிரி மாதத்தில் வந்திருக்கிறார். ஆமாம், முதுவேனிலாகி ஆனி மாதம். ஏன் அப்படி சொல்கிறோம்? அவர் ஆனி மாதம் தான் அவருடைய முத்தி பேர், திருநட்சத்திரம். அப்போ அவருக்கு திருவடி பேர் கிடைத்தது ஆனி மாதம். அப்போ அவர் இறைவன் பிரம்மச்சாரியா வந்தது ஆனி மாதம்தான். இப்போ ஜூன் ஜூலை அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா மழை காலம்.
அப்போ அவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு நீராடிட்டு வர்றதுக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா, மழை வரும். அப்படி ஆனி மாதத்தில் மழை வருமா தெரில, இருந்தாலும் ஒரு வேளை வந்துட்டா அப்போ அது மழை வருவதற்கு வாய்ப்பில்லை, ஒருவேளை மழை வந்தாலும் அப்படின்னு பேர். அப்போ மழை வரலைன்னா நான் தண்டில் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு கோவணம் எனக்கு பயன்படும். ஒருவேளை மழை வந்துடுச்சுன்னா இந்த தண்டில் நான் கட்டியிருக்கக்கூடிய கோவணமும் நனைந்துவிடும், அதை நான் அணிந்து கொள்ள இயலாது. அதனால் 2 நான் வச்சிருக்கிறேன் தண்டில் கட்டி, அதை ஒன்றை சொல்கிறார், உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும். அப்போ ஒரு வேளை மழை வந்து 2 கோவணம் நனைஞ்சிட்டா 2 அணிய முடியாது, அதனால் அதில் ஒன்றை உங்கள்கிட்ட தரேன், நீ அதை வைத்திருந்து நீர் தாரும். உணங்கு கோவணம் நீர் வைத்து நீர் தாரும் அப்படின்னார். என்ன சொன்னாரு? குணம்கொள் வெண்குணம்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். இந்த கோவணத்துக்கு சொன்னாரு வெண்குணம் கொள் கோவணம். இந்த கோவணத்துக்குரிய குணம் என்ன? வெண்மை. வெண்கோவணம் குணம்கொள் கோவணம்னு 2 சொன்னார். இந்த வெண்ணிறம் அப்படிங்கிறது, அந்த வெண்கோவணங்கிறது வெண்ணிறத்தை குறிக்குது, வெண்ணிறமான கோவணம். அப்புறம் இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? குணம்கொள் கோவணம். இது என்னங்க குணம் இந்த கோவணத்துக்கு அப்படின்னா, இந்த மாயாகாரிய பொருள் இல்லைங்க இது. நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் நிலத்திலிருந்து விளைந்த பருத்தி எடுத்து அதில் நூலாக்கி அதில் நெய்து அந்த மாதிரி கோவணம் இல்லை இது. இதனுடைய குணமே வேற. இது மாயாகாரியம் இல்லை, இறைவனுடைய மெய்ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட நாதகாரியமான குணம். இறைவனே கொண்டு வந்தான். அவன் சுத்தமாயாபூனத்திலையும் கடந்து இருக்கக்கூடியவன். கொண்டு வருவது மாயாகாரிய பொருள் இல்லை, இது அவனுடைய மெய்ஞானத்தினால் கொண்டு வர. இப்போ நாம் உலகப்பொருள் மாதிரி கருதிவிடக்கூடாது. அதனால சேக்கிலார் சொன்னார், வெண்மையான கோவணம்னு நினச்சிடாதீங்க, இது மெய்ஞானத்திலிருந்தும் வெளிப்பட்ட நாதகாரியமான குணமுடைய கோவணம். திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு குறளில், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அதுதான் இங்கே அந்த மெய்ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட நாதம் என்று சொல்லக்கூடிய தத்துவம், மெய்யுணர்வினை உடையவன் கொண்டு வந்தது. அப்படி வெண்குணம்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். எங்கேருந்து கொடுத்தாரு? கையில் கொண்டு வந்தது தண்டு. இந்த தண்டிலிருந்து முடித்து வைத்திருந்த 2 கோவணத்தில் ஒரு கோவணத்தை அவிழ்த்து யார்கிட்ட தரார்? நீர் வைத்து நீர் தாரும் என்று அது கொடுப்பார். தண்டினில் அவிழ்த்து கொடுப்பார், வெண்குணம்கொள் கோவணம் கொடுப்பார், நீர் வைத்து நீர் தாரும் என்று கொடுப்பார். அப்போ எல்லாம் சொல்லிட்டார். இது அப்படியே திருநீலகண்ட குயவனாய நாயனார் புராணத்தில் வர்றப்போ என்ன சொன்னார்? கொடுக்கிறவர் சொன்னார், இது என்ன தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரி நீ செய்கிற மாதிரி ஓடு கிடையாது, இது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டியதுன்னார். இங்கே சேக்கிலார் சொல்கிறார், அவர் கொடுத்த கோவணம் என்ன தெரியுமா? இது சேக்கிலார் வாக்கில் சொல்கிறார், வெண்குணம்கொள் கோவணம். அது என்னங்க அப்படிப்பட்ட கோவணம்? இந்த கோவணந்தாங்க மலத்தை அறுக்க போகுது, மல வாசனையை தீர்க்க போகுது. நாயனாரை இந்த உலகத்திலிருந்து பிறவியை அறுத்து சிவலோகத்தில் கொண்டு வைக்கக்கூடிய கோவணம் இது. அதனால் இது சாதாரண கோவணம் இல்லை, வெண் குணம் கொள் கோவணம். இப்போ என்ன குணம் இதுக்கு பார்த்தீங்களா? இந்த கோவணத்துக்கு என்ன குணம்? மலவாசனை அகற்றி சிவலோகத்தை நாயனாருக்கு கொடுக்க வந்த கோவணம். சாமி எப்படி பாருங்க. ஆக இந்த கோவணம் தண்டிலிருந்து 2ல் 1. அப்போ இறைவன் தனக்காக அந்த வந்த பிரம்மச்சாரி தனக்காக தண்டில் வச்சிருந்த இன்னொன்று மழை வந்து நனைஞ்சு போக போகுது, இதுதான் இவருக்கு வேணும்னு கொடுத்துட்டு போகிறார்.
இப்போ இறைவர் தந்த கோவணம் முதைய சொன்ன மாதிரி உலகப் பொருள் மாதிரி இல்லை, இது அருள் உரு. இது என்னது? அருள் உருவாகி இறைவன் தந்த கோவணமும் அருள் உருவானது. அதனால் மல சம்பந்தமாகிய தற்போதத்தை வாட்டி நின்மலமாகி அன்பினை தரும். அதனால இந்த நின்மலத்தை தான் வெண் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. வெண் குணம் கொள் கோவணம். கொடுப்பார், கொடுப்பார்னு சொன்னார், கொடுத்தார்னு சொல்ல. கொடுப்பார் என்ன சொல்லி கொடுத்தார்? அடுத்த பாடல சொன்னார், இந்த வெண் குணம்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். எப்படி கொடுத்தாராம்? ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறே உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீர்த்தாரும். கோவணம் வைத்து நீர்த்தாரும், இகழாதே நீர்த்தாரும் என்று வெண்குணம்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது அவர் கையில் கொடுத்தார். அவிழ்த்தவர் கொடுக்கல, கொடுக்க வந்தவர் கொடுக்கறத நிறுத்திட்டு சொன்னார். பிரம்மச்சாரி அமர்நீதி நாயனர் சொன்னார், ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே ஈங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை. இதை என்ன சொல்ல? கோவணத்தின் ஓங்கு பெருமை அப்படின்னு பொருள். இப்போ பிறவற்றையெல்லாம் தாழச் செய்து புகழால் மேலோங்கி இருக்கக்கூடியது இந்த கோவணம். இந்த கோவணம் பிற எல்லாவற்றையும் தாழச் செய்து தன்னுடைய புகழை மேலோங்கி இருக்க செய்யும். அதனால இந்த கோவணம் ஓங்கு பெருமையுடைய கோவணம். இப்போ ஓங்கு கோவணம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாத உருவாகிய இந்த கோவணம். நம்ம மணிவாச சொன்னார், மண்ணு கலை துண்ணு பொருள் வான்சரடே தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாலன். இந்த கோவணம் சாதாரணமான நூலில் செய்ததா இல்லை, 4 வேதமும் அவனுக்கு கோவணம். அப்போ இது ஓங்கு கோவணம், உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்? நீர் கோவண பெருமையை அறிந்து அடியார்க்கு நீ அளித்து வருகின்றீர். அதனால நீங்களே இந்த கோவணத்தினுடைய பெருமையை உணர்ந்தவர் அடியார்களுக்கெல்லாம் அன்போடு கொடுத்து வருகிறீர்கள். கோவணக்கொடை செய்து வரக்கூடிய அன்பர். அதனால் உங்களுக்கு நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனால் உமக்கு நான் சொல்ல வேண்டியது இங்கு இல்லை. அதனால் இவ்விடத்தே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்த பெருமையை நான் சொல்லாமையே பின்னால் நீ தெரிஞ்சிக்க போகிற. இந்த கோவணத்தினுடைய பெருமை என்னான்னு நான் இப்போ சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதன் பெருமையை பின்னால் நீரே தெரிந்து கொள்ள இருக்கிறீர். அதனால் இப்போ நான் சொன்ன சுவாரஸ்யமாக, அதனால் பின்னால் தெரிஞ்சுக்கோ. இப்போ நான் இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்போ சொல்லல. அப்புறம் சொன்னார், நீர் இதனை வாங்கி, நீர் இதனை வாங்கி, நீர் இதனை வைத்து, நீர் இதனை தாரும். 3க்கும் நீர் அப்படின்னு தனித்தனியாக சொன்னார். மேலே பாட்டிலையும் சொல்லிட்டார், நீர் தாரும், வைத்து நீர் தாரும்னவர். மறுபடியும் இகழாதே ஆங்கு வைத்து நீர் தாரும் அப்படின்ட்டார். எதுக்கு 2 தடவை சொன்னார்? சேக்கிழார் பெருமான் 2 தடவை பதிவு பண்ணியிருக்கிறார், நீர் தாரும், நீர் தாரும் அப்படின்னு. அப்போ வாங்குவதும் வைப்பதும் நீர் செய்வீர். இப்போ நீ வாங்கி நீ வைத்து அதைத்தான் செய்ய முடியும், உன்னால் நீர் தர முடியாது. அதனால் நீர் தாரும், தாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி தரேன்னு பார்க்கலாம்.
அதான் முத பாட்டிலே நீர் தாரும் நீர் தாரும் அப்படின்னாராம். 2 தடவை சொன்னாராம். ஏன்னா வாங்கிறது நீ, அதை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க போகிறது நீ, ஆனால் அதை திரும்பி வாங்குறவன் நான். மறுபடியும் நீ தர முடியாது எனக்கு, வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெறும் அப்படின்னார். அப்போ நான் வைக்கின்றேன் நான் வைக்கின்றேன் என்று நாம் ஆன்ம போதத்தோடு எதையெல்லாம் செய்கிறோமோ அது உயிருக்கு ஆவணவா போய் சேராது. சிவபோதத்தோடு, அதாவது சிவஞானம், போதம்னா ஞானம், அறிவு. நாம் எதை செஞ்சாலும் ஆன்மபோதத்தோட, அதாவது பசுஞானம் பாசஞானம்னு இருக்குது. அதனால் நாம் இறைவனை அடைய முடியாது. பதிஞானம்தான் இறைவனை அடைவதற்கு வழி. அந்த ஞானம் யார் கொடுப்பான்? அவன் தான் கொடுக்கும். அப்போ நான் வாங்குகின்றேன் நான் வைக்கின்றேன் என்று நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அதனால் விளைவது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வினை தான் நமக்கு வந்து சேரும். இப்போது இந்த கோவணத்தை வாங்குவதும் வைப்பதும் உன்னுடைய செயலாக இருந்தாலும் அதை திருப்பி தரப்போவது உன் செயலாக இருக்காது அப்படின்னு முதலே சொல்லிட்டார். அதான் குறிப்பு. நீர் தாரும், நீர் வாங்கி வைத்து. அப்போ எல்லாவற்றையும் வைத்து வாங்க வல்லவனாகி இறைவன் சொல்கிறார், வைத்து நீர் தாரும். அப்போது இதுக்கு நீர் தாரும் என்றது பரவசமாகிய தற்போதமிழந்த சிவம் விளங்கிய நிலை. இப்போ இந்த நீர் தாருங்கிறதுக்கு ஒரு பொருள் பார்த்தோம். 2வது நீர் தாரும். இப்போ என்ன செய்ய போகிறார் அமர்நீதியார்னா தன்னையே தரப்போகிறார். இப்போ நீர் தாருங்கிறதுக்கு நம்ம நிலைக்கும் நாயனார் நிலைக்கும் வேறுபாடு உண்டு. நாம் என்ன பண்ணுவோம்? நான் வாங்கினேன், நான் வச்சேன், நான் தந்தேன்பேன். நாயனார் அப்படி கிடையாது. அவர் என்னத்தை தரப்போகிறாரு? அவரை நீர் தாரும். என்னத்தை பின்னால் பார்ப்போம். தாரார். என்னென்னலாம் தரப்போகிறார் அந்த கோவணத்துக்காக. அப்போ இது சிவம் விளங்கிய நிலை. சித்தாந்த சாத்திரத்தை சொல்ல போல இருதிறன் அறிவுல இரண்டலா ஆன்மா. இப்போ நம்ம ஆன்மாங்கிற உயிர் எதை சாருகிறதோ அதுதான். நீங்கள் பாசப்பொருள் உலகப்பொருள் சார்ந்திருந்தா அதுலேயே மயங்கி நிற்கும். சிவத்தை சார்ந்திருந்தா சிவமாக இருக்கும். அப்போது 2 வாங்குவதும் வைப்பதும் 2. அப்போது நீர் என்ற தன்மை இப்படின்னு 2 தடவை சொன்னார். அப்போ உயிருக்கு 2 தன்மை உள்ளது அப்படின்னு சாத்திரம் சொல்கிறதுனால சேக்கிழார் பெருமான் 2 பாட்டிலையும் 2 தடவை சொன்னார். நீர் நீர் நீருங்கிறது ஆன்மா. உலகப் பொருளோடு சேர்ந்து இந்த மாயாகாரியமாகிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடலோடு வாழக்கூடிய நீர் தாரும். அடுத்த நீர் என்பது சிவம் விளங்கிய நிலையில் உம்மை நீர் தாரும். எவ்வளவு நுட்பம் பாருங்க. 2 ஆன்மா உலகப் பொருளோடு இருக்கும் பொழுது பாசத்தோடு சேர்ந்து அப்படியே மயங்கி நிற்கும். யான் எனது என்ற செருக்கு. 1 விருப்பு வெறுப்பு செருக்கும் இருக்கும், ஆணவ மலம், விருப்பு வெறுப்பு இருக்கும், தற்போதம் இருக்கும். இதெல்லாமே உண்டு. அறியாமை காரணமாக யான் எனது என்ற தன்மையும் விருப்பு வெறுப்பும் ஆகிய நிலையில் இன்ப துன்பங்களை அனுபவித்து அதன் காரணமாக வினைகளை ஈட்டி மறுபடியும் பிறவிக்கு வரக்கூடியது. அதை தான் முதல்ல நீர் தாரும்னு பாட்டில் சொன்னார். அடுத்த நீர் என்பது சிவம் விளங்கும் நிலை. பிறவியை அறுத்து சிவமாக போறார். அதனால் சொல்ல வேண்டியதில்லை. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்தே இகழாதே ஆங்கு வைத்து நீர் தாரும். அப்போ இது சொன்னார், ஒப்புவித்த பொருள் எப்படியோ அது சின்னதோ பெருசோ விலை உயர்ந்ததோ இல்லையோ, ஆனால் கொடுத்த பொருளை வச்சிருந்து பாதுகாப்பாக தர வேண்டியது வாங்கினவருடைய கடமை இல்லையா? இப்போ நீர் தாரும்னாரு 2 விதமாக பொருள் பார்த்தோம். அது ஒரு பக்கம். இப்போ இவர் கொடுத்துட்டார். வாங்கினவர் என்ன பண்ணணும்?
அதை பாதுகாப்பாக வச்சிருந்து தர வேண்டியது அவருடைய யாருடைய கடமை? அமர்நீதி நாயனாருடைய கடமை அப்படின்னு கையில் கொடுத்தாரு. நாயனார் என்ன பண்ணாரு? கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அன்பர் கடுப்பில் இங்கெழுந்தருளும் நீர் குளித்து என கங்கை மடுத்த தும்பிய வளர்ச்சடை மறைத்த மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீராட என்று அகன்றார். கொடுத்த உடனே கையில் வாங்கினார். கை கொண்டு, கையில் வாங்கி கொண்டு அப்படின்னு பொருள். கையில் வாங்கிக்கிட்டாரு. இன்னொன்று, இவர் கை கொண்ட செயலிலே, இவர் வேற இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறார் பிரம்மச்சாரி. இதை பத்திரமா வச்சிருக்கிறது நம்ம கடமை என்பதை உள்ளத்தில் கொண்டார். கோவணத்தை அப்படியே கையில் வாங்கி அப்படியே குறிப்பில் இது பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு உள்ளத்தில் கொண்டார். கை கொண்டு கோதிலா அன்பர், குற்றமற்ற அன்பரானவர். கை கொண்டு கோதிலா அன்பர். கோதிலா அன்பர் கொடுத்த கோவணம் கை கொண்டு. அமர்நீதியாருக்கு சேக்கிலார் சொன்னார் கோதிலா அன்பர். நீங்கள் கை கொள்றப்பயே சொல்லிட்டார் சேக்கிலார். அவர் யார் தெரியுமா? குற்றமில்லாத அன்பு உடையவர். இங்கே பின்னால் கோவணம் காணங்கிறப்ப நினைக்கக்கூடாது, என்னடா இவர் கோவணத்தை வாங்கினாரு அப்படின்னு பின்னால் நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு சேக்கிலார் போய் சொல்லிட்டார். வாங்கின அமர்நீதியார் பிரம்மச்சாரியார் கொடுத்த கோவணத்தை கையில் வாங்கி அமர்நீதியார் குற்றமில்லாத அன்புடையவர். அவர் என்ன பண்ணாரு? கடுப்பில் இங்கு எழுந்தருளும் நீர் குளித்து கடுப்பில் இங்கு எழுந்தருளும். கடுப்புனா விரைவுன்னு அர்த்தம். கடுப்புங்கிறதுக்கு என்ன பொருள்? விரைவாக. சாமி நீங்கள் சீக்கிரமாக போய் பொன்னி நதியில் நீராடி விட்டு விரைவாக வாங்க, அமுது எடுத்துக்கணும், பசிக்கும். அதனால் என்ன சொன்னார்? நீர் குளித்து கடுப்பில் இங்கு எழுந்தருள், விரைவாக எழுந்தருள வேண்டும். எங்க என கங்கை மடுத்த தும்பிய வளர்ச்சடை மறைத்த அம்மறையோர். அப்படி சொன்ன உடனே அந்த பிரம்மச்சாரி மறையவர் மடுத்த கங்கை உடையவர். அவர் யாரு? வந்திருக்கிறவர் யார் தெரியுங்களா? மடு கங்கை உடையவர். மடுனா ஆழம்னு அர்த்தம். மடு கங்கை, ஆழமான நீர்நிலையுடைய கங்கையை தன்னுடைய, என்ன அப்படி ஆழம் அப்படின்னா சாதாரண ஆழம். என்னங்க ஆழம்? பெரிய ஆழமா? ஒன்றும் இல்லைங்க. இந்த உலகம் முழுக்க எல்லா அண்ட சராசரங்களை எல்லாம் மூழ்குமாறு இருக்கக்கூடிய ஆழமுடையது கங்கை. இப்போ எவ்வளோ பெரிய ஆழம்னு பாருங்கள். எல்லா அண்டங்களையும் எந்த உலகங்களை எல்லாமே மூழ்கடிச்சிடுமா, அவ்வளவு நீர் பெருக்கு, அவ்வளவு ஆழமா. மடுக்கங்கை, அவ்வளவு பெரிய கங்கையை, உலகத்தை தன்னுள் மூழ்கிவிக்கும் அளவில் பெரிய கங்கையை எப்படி வச்சிருக்கிறாரு? மடு ததும்பிய, அந்த மடுத்த அப்படின்னு தும்பியன்னு இருக்குதுல்ல, அது அப்படி சொல்ல. மடு ததும்பிய கங்கை வளர் சடை நீர் குளித்து விரைவாக வான்னு யார்கிட்ட சொன்னார் அமர்நீதியார்னா? அது பாருங்க, அவ்வளவு நுட்பமாக சொன்னார் சேக்கிலார். அவர் யார் தெரியுமா? அவ்வளவு பெரிய கங்கை, உலகத்தையே மூழ்க செய்கிற கங்கையையே தன்னுடைய சடையில் ஒரு முடியில் கட்டி வச்சிருக்கிறவர்கிட்ட இவர் சொன்னார், நீங்கள் போய் காவிரியில் நீராடிட்டு சீக்கிரம் வாங்க. எப்படி இருக்குது? உலகத்தையே மூழ்க வைக்கக்கூடிய ததும்பும் கங்கை நீரையே சடையில் வச்சிருக்கிறவர் இங்கே ஓடுற பொன்னி காவிரி நதியில் போய் நீராடிட்டு வர போகிறார். மடு ததும்பிய வளர்சடை மறைத்த மறையோர். அவரும் கேட்டுக்கிட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன். இது சேக்கிலார் நமக்கு காமிக்கிறாரு, அமர்நீதியாருக்கு தெரியாது. எப்படி பாருங்க, சிவபெருமான் ஓ அப்படிங்களா, சரி நான் போய் சீக்கிரம் காவிரியில் குளிச்சுட்டு வரணுங்கிறீங்க. சரி, அதே மாதிரி போகிறவர் யாருன்னா கங்கையை சடையில், கங்கை எதுனா உலகத்தையே மூழ்கவிக்கிற ஆழமுடைய கங்கையை சடை முடியில் வச்சிருக்கிறவர்.
அமர்நீதியார் சொன்ன உடனே சரிங்க நான் போய் நீராடிட்டு காவிரியில் நீராடி விட்டு வருகிறேன் என்று சடை மறைத்த மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீராட என்று அகன்றார். சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பொன்னியில நீராடிட்டு வரேன். அவருடைய சடை வளரும் தன்மையுடைய சடையாம். அதான் என்ன சொன்னாரு, வளர் சடை மறைத்த மறையோர்னார். அது என்னங்க வளர் சடை, எப்படி வளரும்? நமக்கு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற சடையா? இந்த சடை எல்லாரும் வளரும் சடை வளரும் சடைன்னு சொல்கிறாங்களே தேவாரத்தில், அது என்னங்க வளரும் சடை? நம்மளை மாதிரி நீண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா? அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. அப்படி இல்லை பொருள். வளரும் தன்மையுடைய சடையினா அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடிய அடியார்கள் மனத்தினுள்ளே அதன் உபகாரத்தன்மையை நோக்கி பாராட்டி எப்பொழுதும் வாழ்த்த, அடியார்கள் எப்பொழுதும் உள்ளத்தில் அவனை நினைக்கும் பொழுது அவனை முதல்ல என்ன நினைக்கிறாங்க? சடை. ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் திருமருகளில், இந்த பெண் தான் திருமணம் செய்து கொள்ள கூட கூட்டிகிட்டு வந்திருந்த ஆடவர் இழந்து போகிறப்ப சொல்கிறார், அழுது புலம்புறப்போ ஞானசம்பந்தர் வந்து சொல்கிறார். கேட்டுட்டு ஞானசம்பந்தர் பதிகம் படுறார் மருகள் பெருமான்கிட்ட, சடையாய் எனுமாள். இந்த பெண் ஒன்று என்ன சடையாய் சடையானுல பாடனா, அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார். அப்போ இறைவனை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் சடை, அடியார்கள் மனதில் அவனுடைய சடை அப்படி ஒவ்வொரு அடியவரும் உள்ளத்தில் நினைச்சு அவனுடைய சடை நமக்கு அவன் செய்யக்கூடிய உபகாரத்தை நினைக்க நினைக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குதான் அந்த சடை. எத்தனை அடியார்கள் மனதில் வளருது. அதனால் அந்த சடைக்கு வளர் சடைன்னு பேர். வளர்னா நீளத்தில் வளர்றதில்ல, அவன் செய்கிற உபகாரத்தை நினைந்து அவன் மீது அன்பு செலுத்தும் அடியார்கள் உள்ளத்தில் வளருவதனால அதுக்கு பேர் வளர்சடை. அவனை வாழ்த்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சடை. அப்படிப்பட்ட தன்னிடத்து தங்கி ததும்பிய கங்கையினால் உலகத்தை தன்பால் தங்கிய குறைப்பிறையும் நிறைவாக்கி வளர்க்க வைக்கக்கூடிய சடை. கங்கையை தாங்கியதனால இந்த உலகத்தை வளர்க்கக்கூடிய சடை அது. தன் திருவடியடைந்த பிறையை தேய்ந்து போக இருந்த பிறையை கொண்டு வந்து தலையில் சூடி வளர வச்சதுனால அது வளர்சடை. கங்கையினாலும் பிறையினாலும் அது வளர்சடை மட்டுமல்ல, அடியார்கள் உள்ளத்தில் நினைத்து வாழ்த்துவதனால் வளரும் சடை. வளர்சடை மறைத்த மறையோர் அடுத்த தென்திரை. எப்படி வந்தாரு? மறைத்த மறையோர்ன்றார். என்னத்தை மறைச்சாரு? முதலே பார்த்தாச்சு, செய்ய புன்சடை, நீண்ட சடையை மறைச்சாரு. அதன் பிறகு முடிச்சிகை கொண்டு வந்தார். நீ மலைவரின் உதவும் பொருட்டு கோவணம் வைத்து அப்படின்னு வச்சார். இவர் செய்யறதெல்லாம் மறைக்கிறது தான். மறைச்சிக்கிட்டு வந்தவர் செய்யறது பூரா மறைக்கிற வேலையே தான். இப்போ மறைத்தார். அடுத்த தென்திரை பொன்னி, இது நகருக்கு பக்கத்தில் அடுத்து உள்ள அந்த பொன்னிங்கிற சொல்லக்கூடிய நதிக்கு சென்று நான் நீராடி வருகிறேன். காவிரி அடுத்த தென்திரை பொன்னி, அதான் மேலேயே நம்ம விளக்கம் பார்த்தோம், தென்திரை. அப்போ அடைமொழிகளால் இன்னைக்கு நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த பாடலை சொல்கிறார். பொன்னி காவிரியினுடைய சிறப்பை சொல்கிறார். இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. என்ன பண்ணுறது? அந்த காவிரியினுடைய வளமெல்லாம் இன்றைக்கி இருக்குதா அப்படின்னா, அன்னைக்கு மாதிரி பேணி இருந்தால் இன்றைக்கி வளம் இருக்கும். அன்றைக்கி மாதிரி பேணி பாதுகாக்காதனால இன்றைக்கி காவிரியில் வளம் இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி இங்கே போய் நீராடுவதா அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. அன்றைக்கி காவிரியை பார்த்து நீராடி மகிழ்ந்த காலம் போய் இன்றைக்கி இதில் போய் நீராடுவதா அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா நாம் தான் காரணம். அப்போ அதை பேணவில்லை, நீர்வளத்தை பாதுகாக்கவில்லை, பேணவில்லை. ஆனால் அவர் இந்த காவிரியில் அவர் நீர்வளம், நீர் ஆட, இப்போ நீர் ஆட என்று அகன்றார். நீங்கள் சேக்கிழார் இருந்த பாட்டில் என்ன சொல்லுகிறேன்? நீராடன்னு சொல்லல, நீர் தனியாக ஆட அப்படின்னு ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறார் பாட்டில். நீர் ஆட,
இப்போ நீராட என்று காரணம். ஆனால் உண்மையில் அவர் நீராட போகல. நீர் அமர்நீதியாராகிய நீர் ஆட உன்னை ஆட வைக்க போறார். நீராட போகல, உன்னை. ஆமா, உண்மையில் நீராட போகல, நீர் ஆட நீராட போனார். எவ்வளவு நுட்பம் பாருங்க, சேக்கிழார் சொல்றாரு பாருங்க. தந்த கோவணம் அங்கிருந்து போயிட்டார், அகன்றார். நீர் ஆட என்று அகன்றார். அப்போ சிவபெருமானுக்கு நீராடுவது, காவிரியில் நீராடுறது இல்லைங்க. அவருக்கு அந்த நீரெல்லாம் பொருட்டே கிடையாது. அவர் கங்கையே வச்சிருக்கிறாரு. அவர் எங்க வந்து இங்க நீராடுவது என்று அகன்றார். அங்கு வெளிப்பட்டு நின்ற தோற்றத்தை மறைத்தனர். அங்கிருந்து மறைச்சிட்டார். அவர் எங்க இல்லை, போனார் வந்தார்னு அவர் சொல்ல முடியாது. என்ன சொன்னார்? அகன்றார், அதாவது தன்னுடைய கோலத்தை அங்கிருந்து மறைச்சிட்டார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன். அதனால எதுக்கு? ஆடுதற்கு அகன்றார். என்ன ஆட்டம் பாருங்க. தந்த கோவணம் வாங்கிய தனி பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழ் உடை கோவணம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்தொரு சேமத்து வைத்தார். இவர் போயிட்டார், மறையவர் நீராடுறன்னு போயிட்டார். அமர்நீதியார் என்ன பண்ணாரு அப்படின்னு சேக்கிழார் காமிக்கிறார் பாருங்க கேமரா. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? தந்த கோவணம் வாங்கிய, அங்க சொன்னாரு கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அன்பர்னவர் சேக்கிழார். இங்கே சொல்றாரு தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர். கோதிலா அன்பர் தனிப்பெரும் தொண்டர். தந்த கோவணம் யாரு? முன்னர் கொடுத்தாரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி கொடுக்கும் பொழுது யார்கிட்ட கொடுத்தாரு? கோதிலா அன்பர்கிட்ட கொடுத்தார். வாங்கினவர் யாரு? தந்த கோவணத்தை வாங்கியவர் தனிப்பெரும் தொண்டர்னார். அப்ப தொண்டர்னு சொல்லிட்டார். அப்ப என்ன தந்த கோவணம் அப்படி தா அப்படின்னு சொன்னார். இவரு இறைவர் கொடுத்த பொழுது அவர் கொடுப்பார். கொடுத்தவர் யாரு? இறைவன். கொண்ட அன்பர் வாங்கினவர் யாரு? அமர்நீதியார். அப்ப அவர் இவர் கொடுப்பதற்கும் இறைவன் கொடுப்பவர், அமர்நீதி நாயனார் வாங்கிறவர். அவர் கொடுப்பதற்கும் காரணம் அன்பு, இவர் வாங்கிறதுக்கும் காரணம் அன்பு. அதனால அங்க அன்பர், கோதிலா அன்பர்னர். அப்ப அதை வாங்கின அப்புறம் அதை என்ன பண்ணணும்? திருப்பி தரணும். இப்போ முதல் பாட்டில் வாங்கியாச்சு, கொடுத்துட்டாரு அவர். அது கொடுத்துங்கிற செயல் முடிஞ்சுது. அப்போ அவர் யாரு? கோதிலா அன்பர். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? திருப்பி தர வேண்டிய பொருள் அது தந்த கோவணம். அங்க கொடுத்ததுனாரு, இங்க தந்தனார். ஏன்? அப்போ திருப்பி தரும் நிலையில் அப்படியே ஆப்போசிட். தண்டில இருந்து கோவணத்தை அவிழ்த்து கொடுக்கிறப்ப கொடுத்தது யாரு? இறைவன், மறையவர். வாங்கினது அமர்நீதியார். அடுத்தது தரப்போறது யாரு? அமர்நீதியார். வாங்க போறவர் யாரு? தந்த கோவணம். இப்ப திருப்பி தரும் நிலையில் நாயனார் தருவாராகவும் வந்த மறையவர் பெறுவாரும் ஆக போறார். அதனால கோவணத்தை திருப்பி தராமல் நாயனார் என்ன பண்ண போறாரு? இந்த கோவணத்துக்காக தன்னை தந்த தனிப்பெரும் தொண்டர் அப்படின்னு பொருள். கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் தந்தார். என்னத்தை தந்தாரு? தன்னை தந்த தனிப்பெரும் தொண்டர். இதுக்கு கோவணம் கை கொண்டு தன்னையே தந்தார். எதுக்கு? முந்தை அந்தனர் மொழி கொண்டு. அவர் சொன்னாரே, இதனுடைய பெருமையை உனக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, நீ ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சிருக்கிற.
முந்தை அந்தனர், அந்தணர்களுக்கெல்லாம் முற்பட்டவர், முடிவில்லாது முதலில் நிற்பவர். அதனால முந்தை, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள்னாரு மணிவாசகர். அந்த வந்து முந்தை அந்தனர் மொழி கொண்டு. இப்போ என்னங்க முந்தை? இப்போ அந்தனர் அப்படிங்கிற நிலையில் சிந்திச்சோம்னா, இப்போ அந்த நிலையில் பிரம்மன் இருக்கிறார். அப்போ அந்தணன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனிடத்தில் கச்சியபர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர் தோன்றி அவருடைய தோற்றம் உள்ளது. அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மாவிடத்திலிருந்து விட்டுணும். அவருக்கும் தந்தை, விஷ்ணுவுக்கும் தந்தை பிரம்மா தான். அதனால் முந்தை, முந்தோன், அந்தனர் என்ற குறிப்பு. இப்போ இவர் ஒரு லிமிட், அவ்வளோதான். பிரம்மாங்கிறது யார்? ஆனால் அவருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாருங்க. அந்த அந்தணனுக்கெல்லாம் முந்தை ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் சிவபெருமான். அதனால் அந்தணன்னு சொல்லக்கூடிய பிரம்மா அவனுடைய புதல்வர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அந்தணன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவையே படைச்சவர் யார் அப்படின்னா அதான் சிவபெருமான். முந்தை அந்தணன். பிரம்மா அந்தணன்னு சொல்கிறோமே, அவருக்கு எப்படி தெரியும் வேதம் அப்படின்னா யாரோ சொல்லதானே கேட்டிருப்பார். சொன்னது யார்? சிவபெருமான். அப்போ சிவபெருமான் பிரம்மாவை படைத்து வேதங்களை அவருக்கு ஓதுவித்தார். அப்போ வேதத்தை சொன்ன சிவபெருமானும் அந்தனர். அதனால் முந்தை அந்தனர் மொழி கொண்டு. என்ன மொழி? காப்பில் வைக்கும்படி சொன்னார். இப்படி சொன்னார், இதனை வாங்கி வைத்து உம்மிடத்தே வாங்கி வைத்து இகழாதே வைத்து. நீ பாட்டுக்கு இது எதோ எல்லாம் 10ஓட 11 நினச்சி எல்லா கோபணத்தோடையும் கொண்டு இதை வச்சிடாதப்பா. இகழாதே, இதை பாதுகாப்பாக வைக்கணும். அங்கேயும் போட்டுட்டு அப்புறம் எல்லாம் கலந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. இது செப்பரேட்டாக பாதுகாப்பாக வைக்கணும். அப்படி கொண்டு சொன்னார். அதனால் அவர் காப்பில் பாதுகாப்பாக வைக்கும்படி சொன்ன அந்த சொல்லை உளமாற ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் என்ன பண்ணாரு? முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழுடை கோவணமன்றி, ஏற்கனவே நான் அடியார்களுக்காக கொடுக்க வச்சிருந்த கந்தை கீழுடை கோவணமெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறார். அங்கே கொண்டு வைக்காம ஓர் காப்பு சிந்தை செய்து தனியான காவல் பெற்ற நிலையினை சிந்தித்து அதை இங்கே வைக்காம வேறிடத்து சேமத்து வைத்தார். வேறிடத்து வைத்தார்ல, வேறிடத்து ஒரு சேமத்து, ஒப்பில்லாத மிக்க காவல். சேமம்னா காவல். ஆமாம், அதாவது ஒப்பற்ற காவல். தன்னுடைய இடத்துல, தன்னுடைய பீரோவில், தன்னுடைய லாக்கரில் வச்சிருக்கிறார். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. தன்னுடைய செப்பரேட் இண்டிவிஜுவல் லாக்கர்னு சொல். வங்கியெல்லாம் போனோம்னா வச்சுட்டோம்னா, நான் பிடிச்சேன் நாமளே தான் போய் வேறு யாரும் அவர் யார், அவர் தான் வரணும், பேர் யார், அவர் தான் இல்லைங்க, நான் அவர் வீட்டு எங்கள் அப்பாவது அவர் தான் வரணும். அந்த மாதிரி ஒரு சேம பாதுகாப்பில் கொண்டு வச்சார். வேறிடத்து இப்போ தனி காவல் பெற்ற இடம் சிந்தை செய்து வைத்தார். என்னான்னு, இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சிந்தை செய்து பாதுகாப்பாக வச்சிட்டார். சரி, போனவர் என்னானாரு? போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி ஒரு வச்சிட்டு லாக்கரை பூட்டினாருங்க. அவர் வச்சு கதவை சாத்தணுன்னு கோவணம் மறைஞ்சிருச்சு. வச்சு கதவை தான் சாத்தினாரு, கோவணம் என்ன ஆயிடுச்சு? போன வேதியர், அவர் போனாரே, சும்மா போனாரா? போகிற போக்கில் இவர் வச்ச கோவணத்தையும் போக்கிட்டார். போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி
போகிறப்பயே நான் கொடுத்து வைக்க சொன்னதா அமர்நீதியார் வச்சார். அந்த கோவணத்தையும் அங்கிருந்து மறைய வச்சிட்டார். பானலந்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, வான நீர்மலை பொழிந்திட நனைந்து வந்தணைந்தார். போனாருங்க, டக்குன்னு வந்துட்டாரு. இவருக்கு போய் காவிரியில் உண்மையாலும் குளிச்சாரா, இல்லை தாங்கிட்ட வச்சிருந்த கங்கையிலிருந்தே கொஞ்சம் தண்ணியை வச்சு நனைச்சிக்கிட்டாரா, இல்லை உண்மையாலும் மழை வந்துச்சா? மலையில் நனைஞ்ச மாதிரி வந்துட்டார். மலையில் நனைஞ்சாரா, கங்கையில் கங்கை சடையிலே வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு நினச்ச மாதிரி காமிச்சிக்கிட்டு வந்துட்டாரா, இல்லை காவிரியில் உண்மையாக நீராடினாரா? ஆனால் நனைஞ்சு வந்தார். மழை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார். அருமையான இந்த பாட்டுங்க. போன வேதியர் போக்கி, போன வேதியர் போக்கி போனார். என்னத்தை? கோவணத்தை போக்கி. போக்கின என்ன? யாருக்கும் தெரியாம, பிறர் அறிய இயலாது தாம் போயினது போல கோவணத்தையும் யாருக்கும் தெரியாம போக்கிட்டார், போகச் செய்தார். போக்கினா போகச் செய்தார். என்ன? இதுதான் இறைவன் செய்யக்கூடிய சங்காரம்னு சொல்லக்கூடிய ஒடுக்குதல், அழித்தல் அப்படின்னு சொல்றோம். உலகங்களை எல்லாம் இறைவன் சங்கார காலத்தில் மாயையில் ஒடுக்கி விடுவான். எப்படிங்க? தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். என்னங்க நேற்று பார்த்தங்க இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்ல தெரியுமே நமக்கு. இப்போதாங்க பார்த்துட்டு வந்தேன், இப்போதாங்க பார்த்து பேசிட்டு வந்தவர என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி, என்ன மாயமோ தெரியலிங்க அப்படிங்கிறோம். அது மாயை, தெரியாது நமக்கு, அவனுக்கு தான் தெரியும். அதுக்கு காரணம் காரியமெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். நமக்கெல்லாம் என்ன நம்ம அறிவினால் அறிந்து கொள்ள இயலாது. ஏன்னா அவன் 5 தொழிலை செய்கிறவன். நம்ம அறிவு ஒரு தொழிலை உருப்படியாக செய்ய முடியாது. பார்க்குற ஒரு தொழில் காட்சிங்கிற உருப்படியாக பார்க்க முடியுமாண்ணா? அதுலேயே ஏகப்பட்ட கோளாறு. கோளாறு இல்லைன்னா பார்த்தது கண்ணை முன்னா பதிவாகணும்ல. இப்போ கோளாறு இல்லாமல் பார்த்துருந்தா தானே பதிவாகும். நீங்கள் அப்படின்னு என்ன ஆகும், கண்ணில் பார்க்குறப்ப பார்த்த மாதிரி இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும். ஆனால் இறைவன் அப்படி இல்லை, சங்கல்ப மாத்திரையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அதனால் இந்த உலகத்தையே மகா சங்காரகாரனாகி இறைவன் மாயையில் ஒடுக்குறான். இந்த பெரிய இந்த அண்ட உலகம் எல்லாத்தையுமே ஒடுக்குறான்னா, இந்த கோவணத்தை போக செய்வது இது சாதாரண. அவனுக்கெல்லாம் உலகத்தையே ஒடுக்கம் செய்பவனுக்கு இந்த கோவணத்தை போக செய்கிறது என்னது பெரிய விஷயம் இல்லை. அதனால் படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இறைவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் ஒன்றும் வேணாம், இறைவன் படைக்கிறான். எங்கேருந்து படைக்கிறான்? இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் அவன் கருணை தெரியும். இல்லைன்னா நானும் வந்தேன் நானும் போனேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு வந்துட்டு போயிட்டு இப்படியே இருக்க வேண்டியதான். மணிவாசகர் போற்றி திருஅகவல் சொல்கிறார். நான்முகன் முதலா வானவர் தொழுதலை ஈரடியாலே மூவுலகலந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். யானை முதலா எறும்பீராய அப்படின்னு சொல்கிறார். இப்படி அவர் அந்த நம்முடைய படைப்புங்கிற நிலையில் நம்ம உடம்பு எப்படி வருது அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லா பிறவியும் இப்படி இருக்குது விட்டுருங்க, நம்ம கதைக்கு வந்துடுவோம். நாம் மனித பிறவியாக பிறந்திருக்கிறோம். இப்போ நமக்கு இந்த உடம்பு இன்னைக்கு என்னுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 85-90 கிலோ இருக்குது இல்லையா? ஒரு 180 சென்டிமீட்டர் உயரம் அப்படி வச்சுக்கலாம்லாம். இப்போ இந்த உடம்பு எப்படிங்க 90 கிலோ ஆச்சு? பிறந்த நாள் இல்லையா?
நாம் அந்த தேதியை வச்சு வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறோம். அங்கே நமக்கு முதல்ல பிறந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்ம இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த மருத்துவர் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பார். அதில் 2.800 கிராம். எவ்வளோ? எப்படிங்க நாம் எவ்வளோ? யார் வளர்த்தான்? அவனுக்கு தான் தெரியும். 2.800 கிராம் எப்படி வந்துச்சு அப்படின்னு போனால் அதுக்கு முன்னே ஒரு 10 மாதம் ப்ராசஸ் இருக்குது. அந்த 10 மாதம் ப்ராசஸ் இந்த 2.800 கிராமுக்கு. அந்த ப்ராசஸை பார்க்குறப்ப இன்றைக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாயின் வயிற்றில் குழந்தையை கண்காணிக்கிற வசதியெலாம் வந்துருச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிங்க அது நடக்குது. எப்படி நடக்குது தெரியல. எப்படி நாம் இருந்தோம் இன்றைக்கி அது எப்படி நம்மளை சாமி மேலேருந்து கொண்டு வராரு. நம்ம அருமையாக நம்ம சமயத்தில் தான் நம்ம இந்த நூல்களில் இதெல்லாம் சொல்லப்பெறுது. நமக்கெல்லாம் நமக்கு தெரியல. அது சாதாரண ஒரு அருகம்புல்லுக்கு மேலே பனித்துளி அளவு தான். நாம் அது வந்து சேர்ந்த பிறகு தான் அதுவும் தெரியுமானா தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அணு. அப்போ நம்ம இல்லையா என்ன இருக்கிறோம். அப்போது இது வியாபகத்தன்மையுடையது நமக்கு தெரியாது. ஆகாயம்னு தெரியுது. ஆகாயத்து இந்த பக்கம் போனால் அங்கே எங்கே தெரியுமா எண்டு முடியுதா? அங்கே இங்கே போனால் முடியுமா? இதுக்கு பேர் வியாபகம்னு. இது மாயை. இது காரணம். அந்த காரண பொருளாகக்கூடிய மாயையிலிருந்து வந்த உடம்பு தான் இது காரியம். கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு முன்னே 4 உடம்பு இருக்குதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். இந்த உடம்பு எத்தனாவது உடம்பு? இதுக்கு முன்னே எத்தனை உடம்பை கொடுக்குறான் இறைவன்? 4 உடம்பை கொடுத்து தான் இந்த தூள உடம்புங்கிற கண்ணுக்கு தெரியக்கூடிய பருவுடலை தருகிறான். இப்போ இதுக்கு முன்னே நமக்கு தெரியாத 4 உடம்பு இருக்குது. சரி, இது போனால் சைவ சித்தாந்தம். இப்போது இதை படைப்புங்கிற நிலையில் அவன் அங்கேருந்து தான் படைக்கிறான். ஒடுக்கம் செய்வதும் அங்கே ஒடுக்கம் செய்கிறான். இது நமக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிறவர்கள் தான் இந்த உடம்பு தெரியும். 2.800 கிராமுங்க, இப்போ 90 கிலோங்க. அப்புறம் நாளைக்கு என்னான்னு தெரியாது. 90, 95 இல்லை 85, 75 யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். இப்போ நினச்சி பாருங்க. அப்போது படைப்பு என்று சொல்லக்கூடிய நிலையில் முதற்காரணனாகி இருக்கக்கூடிய அவன் கண்ணுக்கு தெரியாத அருவப்பொருளிலிருந்து உருவத்தை தோற்றம் செய்கிறான். நினைச்சு பாருங்க. சிவபெருமான் நம்ம உடம்பு கண்ணுக்கு தெரியாம இருந்த உடம்ப கண்ணுக்கு தெரிய உருவமா படைக்கிறது யாரு? எவ்வளவு பெரிய கருணை செய்யறான் பாருங்க. அதான் சித்தாந்த சாத்திரம் சொல்லுது. அப்போ காரண ரூபமாய் அருவமாகிய எதெல்லாம் உருவமாக நாம் கண்ணில பருநிலையில் தூள நிலையில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் ஒரு நாளைக்கு அதனுடைய காரணமாக இருக்கக்கூடிய அருவ நிலையில் ஒடுங்கும். மறந்துடாதீங்க. நீ எதெல்லாம் கண்ணில் பார்க்குறோமோ இன்னைக்கு உருவமா அதெல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு தெரியாத காரண பொருளான அருவத்தோட ஒடுங்கும். அது மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவமாகி இந்த உடம்பு என்னாகும்? ஒரு நாளைக்கு ஒடுங்கும். அவ்வளோதான். எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போகும். அவ்வளோதான். போயிடுச்சு, போயிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு சாமி, நல்ல மனுஷங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வச்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம பேசுகிறோமே. வந்த இடத்துக்கு போகிறோம். வந்த வீட்டிலேருந்து வரோம். வகுப்பு முடியுது. வகுப்பு முடிஞ்ச உடனே எங்கே போகிறோம்? அவங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இல்லைங்க இங்கேயே 2 மணி நேரங்க, அடங்க முடிஞ்சிருச்சு, இல்லை கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிறோம். ஆனால் அந்த உடம்பு போகிறப்ப மட்டும் அப்படி நினைக்கிறது இல்லை. அந்த இடத்துக்கு போகுது, அவ்வளோதான். பயணம் வந்தாச்சு, மறுபடியும் வந்தால் போய் தான் ஆகணும். இப்போ வந்திருக்கிறோம், போகணும். அப்போது அது ஒடுங்குற இடம்தான் மாயி. அப்போது இறைவன் காரிய பொருளான இந்த பருவுடம்பு, இந்த மாதிரி உலகப் பொருள் எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரிய உருவத்தை எல்லாம் அதெல்லாம் காரிய பொருள். எதுலேருந்து வந்துச்சு? காரணப் பொருளான மாயை. மாயைங்கிறது கண்ணுக்கு தெரியாத அருவம். அந்த அருவத்தில் ஒடுக்கம் செய்பவன். இப்போ கோவணத்தை எங்கே வச்சிருக்கிறாருன்னா அவர் வச்சிருக்கிறார், நமக்கு தெரியல, போக்கி விட்டார். இந்த உருவமாக இருக்கிற நிலையிலிருந்து எங்கேருந்து கொண்டு வந்தார்? அங்கே ஒடுக்கிட்டார். வேலை முடிஞ்சது. அதான் சொன்னார்,
போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி மறையச் செய்தார். இல்லாததை அவர் செய்ய இல்லை, இருக்கிறது தான் தோன்றும், இல்லாத பொருள் தோன்றாதுங்கிறது சைவ சித்தாந்தம். அவர் இருக்கிற மாயையிலிருந்து கொண்டு வந்தார், அங்கேயே ஒடுக்கிட்டார், அவ்வளோதான். மறைச்சிட்டு எங்கே போனார்? பானளம்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ. காவிரி காவிரின்னு சொல்கிறமே, பானளம்துறை நீலோற்பலம். பானளம்னா அந்த காவிரி நதியில் நீர் பாய்ந்து நிற்கும் பல இடங்கள், கரைகளில் நீர்ப்பூக்கள் மலரும். பால் போன்ற உண்ணும் தன்மையும் தூய்மையும் தெளிவும் கொண்ட நீரையுடைய காவிரி. பானளம் துறை பொன்னினா அதுக்கு என்ன அர்த்தம்? பால் போன்ற, பான் நல் அம் துறை, நாளாக பிரிக்கணும். பால் நல் அம் துறை. பால்னா பால் போன்ற, அம் உண்ணும் தன்மையுடைய அந்த துறை, நல்ல தூய்மையும் தெளிவும் கொண்ட நீரை உடைய காவிரி துறையில் படிந்து வந்தாரோ. கேள்வி, தெரியல. தூணரும் சடைக்கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ. கேள்வி கேட்குறார் சேக்கிழார். அவர் காவிரியில் போய் அந்த நீர் படித்துறையில் இறங்கி போய் நீருக்குள்ளே முழுகி படிந்து, முழுகி நீரில் படிந்து அதனால் நனைஞ்சாரா? இல்லை, தூணரும் சடை கங்கை நீர், தன்னுடைய சடையில் இருக்கக்கூடிய கங்கை அப்படி செதற விட்டு அப்படியே அந்த நீரை வழிந்து அதனால் நனைஞ்சாரா? தெரியல. அதில் ஆடினார் அல்லர். கங்கை மடுத்ததும்பிய வலசடை மறைத்து வந்ததனால கங்கையிலும் தோய்ந்திலார். அப்ப இந்த நதி எப்படின்னு சொல்லும் பொழுது, கங்கை கைலாயத்தில் கங்கை போல 7 நதிகள் உண்டு. அப்போ அந்த 7 பெருநதிகள் ஒன்றாதல், ஒன்றுபடுத்தி கங்கையாம் பொன்னியாம் கண்ணி நீத்தமே. அதனால நமக்கு அப்பர் சாமி சொன்னார், கங்கை ஆடிலின் காவிரி ஆடிலின் அப்படின்னு. இப்போ காவிரி நிலத்தில் ஆழ ஓடி வருகிறது. அப்போ அந்த காவிரியில் என்ன பண்ணணும்? நாமளாக போய் உழுவணும், குதிக்கணும். காவிரி எப்படி வரும்? ஓடும். நிலத்தில் படிந்து ஓடக்கூடிய காவிரியில் குளிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, நாம் போய் அதில் முழுகணும் ஆழத்தில். அப்போ தான் என்ன ஆக முடியும்? நீர் நம்ம மேலே படியும். அப்போ படிந்து ஆடினாரோ. தேவையே இல்லைங்க அவருக்கு. அவர் போய் நிலத்தில் ஓடுற நீரில் போய் படின்னு அவருக்கு என்னங்க அவசியம்? அதனால் அவர் காவிரியில் போய் முழுகிருப்பாரா? இல்லை இல்லை. அதான் கங்கை மடு ததும்பிய வளர்சடை மறைத்து வந்திருக்கிறாரு. அவர் போய் காவிரியில் நீடாட போகிறாரா? இல்லைங்க. அப்போ கங்கையே படிதல் வேண்டுதலின்றி தன்னுடைய சடையிலிருந்து வடிந்து அவருடைய திருமேனியை நீரினால் தோய்க்கும். அப்படிப்பட்ட கங்கையே வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் காவிரியில் நீராடினாரா? இருக்காது. இல்லை, கங்கை தான் தோய்ந்து அவரை நினச்சிடுச்சா? தெரியலிங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அவர் நனைஞ்சி வந்தார். நீங்கள் அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கோங்க. காவிரியில் அவர் நீர் படிந்து ஆடினாரா, இல்லை கங்கை அவரை நனைய வச்சிச்சா? ஆனால் வான நீர்மலை பொழிந்திட நனைந்து வந்தார். அவர் அங்கே நனைஞ்சு வந்தாரா, நீராடினாரா, கங்கை நீர் நினச்சிச்சான்னு தெரியல. ஆனால் மழை நீர் நினச்சிருச்சு. வான மழையில் நனைந்து வந்தார். அப்போ அவர் வர்றதை பார்த்தவங்களுக்கு மழையில் நனைஞ்சு வந்துட்டாருன்னு தெரியுது, பார்த்தாங்க. அதுக்கு முன்னே என்ன நடந்தது தெரியல. காவிரியில் நீராடணும் போனாரே தவிர அவர் நீராடினாரா ஆடலையா தெரியல. ஆனால் மழையில் நனைஞ்சு வந்தாருங்கிறது தெரியுது. பாருங்கள், மழை வந்திருக்குது, நனைஞ்சு வந்திருக்கிறார். மழை பெய்யுது, ஒரு சில நனைஞ்சு வந்தால் என்ன பண்ண நம்ம கேட்போம், ஏங்க மழையில் நனைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ கண்டவர்களுக்கு அவர் மலையில் நனைந்தது தெரியுது. அவர் நீராடியதை யாரும் பார்க்கல. ஏன் அப்படின்னா, அவருடைய இந்த வடிவம் நாம் முன்னையே சொன்ன மாதிரி நம்மளை போல
மாயாகாரிய உடம்பு அவருக்கு கிடையாது. அப்போ அவர் நீர் ஆடலையா? இல்லை இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. ஏங்க அவர் அறமே வடிவமானவர், சத்தியத்தினுடைய அம்சம். அவர் போய் சொல்ல மீறுவாரா? காவிரியில் நீராடிட்டு வரண்டு தானே போனார். அதனால் அவர் சொன்னபடி நீராடிட்டு தாங்க வந்திருப்பார். நீராடிட்டு வந்திருப்பார், மழை வந்ததுனால நனைஞ்சிட்டு இருப்பார். அதனால் அவர் சத்தியவான், சத்திய உருவமானவர். சொல்லிய வாக்கு தவிராது நீராடி தான் வந்திருக்கணும். ஆனால் அவர் நீராடினது காவிரியா கங்கையான்னு தான் கேள்வி. நீராடினது ஒரு கன்ஃபார்ம். ஆனால் கங்கையிலையா காவிரியிலையா தெரியலிங்க, எனக்கு தெரியாதுன்ட்டார். சரி, வான நீர்மலை பொழிந்திட நனைந்து வந்தார். வான நீரினில் நனைந்து வந்தார். மழை பொழிந்திட வான நீரினில் நனைந்து வந்தார். வானத்தில் இருந்து வந்த நீர், அதான் என்ன சொல்கிறோம், மழை நீருங்கிறோம். அது என்ன நீர்? வானத்திலிருந்து வந்துச்சு. எப்படி வானத்துக்கு போச்சு? அது வானத்துக்கு போனது இங்கேருந்து தாங்க. இந்த கடலில் இருக்கக்கூடிய நீர் என்னாச்சு? அப்படியே எப்படி போச்சு? ஏதாவது தெரியுதா? போகிற ரூட் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் தெரியல. அது அப்படியே இங்கேருந்து அப்படியே போச்சு மேலே. மேலே போய் மேகத்தில் அப்படியே உறைந்து நிற்கிது. அப்புறம் அந்த குளிர்ந்த காற்று படும் பொழுது அது கருமேகமாக திரண்டு, இந்த குளிர்ந்த காற்று படும் பொழுது அந்த குளிர்ச்சியினால் மேகத்தில் உறைந்திருக்கக்கூடிய நீர் என்ன ஆகுது? அப்படியே மழையாக பொழிகிறது. அந்த நீர் தான் இந்த மண்ணில் ஓடக்கூடிய ஆறு. இப்போ எல்லாம் பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க. காவிரியும் கங்கையும் மழை நீரும். அப்போ அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய நீர் தான். அதனால் வான நீரில் நனைந்து வந்தார். அப்போ நீங்கள் கங்கையை நீராடணும் வச்சுக்கிட்டாலும் சரிதான், காவிரியில் நீராடணும் வச்சுக்கிட்டாலும் சரிதான், மழையில் நனைஞ்சு வந்தார்னு வச்சுக்கிட்டாலும். ஆனால் நனைந்து வந்து அணைந்தார். வந்துட்டார். எங்கே? நீங்கள் இப்போ தாங்க போனார். போகிறப்ப கோவணத்தை மறைச்சிட்டு போனார். இவர் உள்ளே வச்சுட்டு இப்படி வந்தார். இவர் போயிட்டு வந்துட்டார். அவர் தான் சீக்கிரம் வர சொல்லிட்டாரு. கடுப்பில் இங்கே எழுந்தருளும் நாயனார் சொல்லிட்டார். அதனால விரைவாக வானதுனால வந்துட்டார். கதிரிளம் பிறை கண்ணியர் நன்னிய பொழுதில் முதிரும் அன்புடை தொண்டர் தாம் முறைமையின் முன்னே அதிக நன்மையின் அறுசுவை திருவமுதாக்கி எதிர் எழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல் மார்பர். கதிர் இளம் பிறை கண்ணியர். அப்ப நீராடிட்டு வந்தவர் யாரு? கதிர் இளம் பிறை கண்ணியர். கோவண பெருமை காட்டுவதற்கும் அருள் கொடுப்பதற்காகவும் வந்தவர். சேக்கிலார் அவரை சிறப்பித்து சொல்றாரு, கதிர் இளம் பிறை. இப்போ முன்ன தளிரா இருந்துச்சு. முன்ன எப்படி இருந்துச்சு? முன்ன பாட்டில் நமக்கு சொன்னப்ப தளிர்னு சொன்னார் இல்லையா? பிறை தளிர் சடைன்னு பாட்டில் சொன்னார். வரும் பொழுது பிரம்மச்சாரியா முதல்ல நாயனார் மடத்துக்கு வரும் பொழுது பிறையை தளிர்னு சொன்னார் சேக்கிலார். இப்போ என்ன சொன்னார்? கதிர்னார். முத தளிர்னாரு, இப்போ என்ன சொல்லிட்டாரு? கதிர்ன்ட்டார். இப்போ தளிராயிருந்த பிறை இப்போ கதிராயிடுச்சு. நீங்கள் அந்த வயல்வெளியில் அந்த நாற்று நட்டு அது வளரும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஒரு செடியில் வளரும் பொழுது தெரியும். அந்த இலை அப்படியே வர்றப்ப இப்போ தாங்க தளிர் விட்டுருக்குதும்போம். அப்புறமா என்ன இருக்குது? அப்புறம் ஒவ்வொரு நிலைக்கு பேர். அப்போ தளிரில் இருந்து கதிராக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா வளர்ந்துருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். நீங்கள் அதான் பாட்டில் அருமையாக சொன்னார். பிறை தளிர் சடை அப்படின்னு சொன்னார் முதல்ல. 6வது பாட்டில் பாருங்கள், பிறை தளிர் சடை பெருந்தகைனார். இங்கே 18வது பாட்டில் என்ன சொல்கிறாரு? கதிர் இளம்பிறை கண்ணியர். அப்போ தளிராக இருந்த பிறை இப்போ அருள் விளக்கம் பெற்று கதிராயிடுச்சு.
சிவபெருமான் சடையில் இருந்ததனால அருள் விளக்கம் பெற்று இப்போ என்ன ஆயிடுச்சு, முதிர்ந்து விட்டது. அருள் விளக்கம் பெற்றது கதிர்பிறை. ஏன் இங்க சொல்றாருன்னா, முதிரும் அன்புடை தொண்டர். அமர்நீதி நாயனாருங்கிற அன்பருடைய அன்பு என்ன ஆயிடுச்சு, இப்ப முதிர்ந்துடுச்சு. சரி, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. சொல்கிற அறுவடை பண்ணிட வேண்டியதாங்கிறமே. கதிர் முத்திடுச்சே, இன்னமே விட்டு வைக்கக்கூடாது, அறுவடை பண்ணணும். அறுத்து அறுவை. சிவபெருமானை இப்படி தான் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறார் இல்லையா? நாமளும் விவசாயம் பண்ணணும்னு அப்பர் சாமி சொல்கிறார். தொண்டர் உழவாரம் தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க, அருச்சனை வயலில் அன்பு வித்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பிறையை வச்சு சொல்கிறார். பிறை தளிராயிருந்து கதிரா முதிர்ந்தது, முதிரும் அன்புடை தொண்டர். அப்படி கதிராகிய பிறையை சூடி வந்த பெருமான் தளிர் பின்னர் கதிர் விடுதல் இயல்பு. அதுபோல அன்பும் முதிர். தளிரா இருந்த அன்பு இப்ப என்ன ஆயிடுச்சு, முதிர்ந்து விட்டது. யாருடைய அன்பு? அமர்நீதி நாயன. முதிரும் அன்புடை தொண்டர். பிறைக்கண்ணிங்கிறது அருளை குறிக்கும். அப்பர் சாமி என்னன்னு பாடுறாரு, கைலை காட்சி. குளத்துலேருந்து எந்திரிச்சு அப்படியே காட்சி பார்த்தார். கைலாயம் பெருமான் அம்மையப்பரா வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் அப்படின்னார். அப்படி பார்த்துட்டு குளத்துலேருந்து எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறாரு. எதுப்புற பார்க்குறாரு, மாதர் பிறை கண்ணியானே அப்படின்னு பாடுறார். நாம் அவன் பிறையை சூடி இருக்கிறான் பார்க்குறோம். 3ஆம் பிறை நேரத்தெல்லாம் பார்த்து கும்பிட்டோம். அதை ஏன் வளர வைக்கிறான் அப்படின்னா, அவன் மேலே கொண்ட அன்பு என்னாகும், அவனை பற்றி நின்றால் அந்த அன்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், என்றைக்கும் தேயாது. என்னை பற்றி இருந்தனா பௌர்ணமி டு அமாவாசை, அவனை பற்றி இருந்தா அமாவாசை டு பௌர்ணமி. சிவமே எல்லாம் அப்படின்னு அவனை பற்றிட்டா என்ன ஆகும், நம்ம அன்பு பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அன்பு. அவன் மேலே வைக்கிற அன்பு. அவனை தவிர வேற இது மேலே அன்பு வச்சாலும் என்ன ஆகும், அதுதான் மாதர் பிறை கண்ணி யானை. அந்த பிறையை பார்க்குறப்பெல்லாம் அந்த பிறை எப்படி வளருதோ இப்படி அவனை நினைக்க நினைக்க அவன் மேலே அவன் அன்பு வளரும். அதனால தான் ஒவ்வொரு பதிகத்திலையும் சொன்னார், பாதத்தில் வந்தடைந்த பிறையை காத்து சடை மேலே வச்சு வளர வச்சைய பெருமானே, அதுபோல உன்னுடைய திருவடிக்கு யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களையெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீடருள் கொடுத்து வளர வைக்கிறான். இங்கே அமர்நீதி நாயனாருடைய அன்பை முதிரும் அன்புடை தொண்டர் தாம் முறைமையின் முன்னே இவர் வந்துட்டார். வந்த உடனே அமர்நீதி நாயனார் என்ன பண்ணி வச்சிருந்தாரு, முதிரும் அன்புடை தொண்டர் இல்லையா அவரு, தாம் ஆக்கி, தாம் திருவமுது ஆக்கி. ஒரு வந்து சேரத்துக்கு முன்னே என்ன பண்ணி வச்சிருந்தாரு, திருவமுது ஆக்கினார். யாரு, தாம். எப்படி, முறைமையின் திருவமுதாக்கி, முன்னே திருவமுதாக்கி, அதிக நன்மையின் திருவமுதாக்கி, அறுசுவை திருவமுதாக்கி. இந்த திருவமுதுக்கு இத்தனை ஒவ்வொன்றும் பொருள் தனித்தனி. தாமே ஆக்கினாராம். எப்படி, தாமே ஆக்கினார்னா தானே சமைச்சார்னு இல்லை, தானே முன்னின்று. பாருங்க, போயிருக்காரு பிரம்மச்சாரியார், சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு அந்த இடத்துலையே நின்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு முடித்து அது அந்த பணி முடிகிறவர்களும் கூடவே இருந்தாராம். தாமே திருவமுது ஆக்கினார். சரிப்பா சீக்கிரம் சமைச்சிடுங்க அவர் வருவார் அப்படின்ட்டு போயில்லையாம், அங்கேயே இருந்தாராம். வந்திருக்கிற ஒரு பிரம்மச்சாரி, சீக்கிரம் வாங்க அமுது செய்யணும்னு சொல்லியிருக்கேன், சீக்கிரம் வருவார், அதனால் நாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனால் அவர் இப்படி தாங்க வேலை, அவர் இப்படி தான் சொல்லுவார், 1/2 மணி நேரம்னு
அந்த ஆளே 1 மணி நேரம் நிச்சா வருவாருன்னு என்ன மாதிரி நினச்சிக்காதீங்க. 8 மணிக்கு வான்னு சொல்லுவாருங்க, அவரே 10க்கு தான் வருவார். அப்படி நினச்சாதீங்க, அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல அவர். அதனால் அப்படி நினைக்க. அப்போது அவர் அங்கேயே இருந்தாராம். நாயனார் கூடவே இருந்து தாமே ஆவணவற்றை கவனித்தார். சரி, அவங்க எப்போ போல செஞ்சிருவாங்கன்னு விட்டுட்டு போகாமல் தானே இருந்து சமைக்கும் வரையும் கவனத்தோடு செய்தார். அடுத்து அதிக நன்மையின், அடுத்து சொன்னார் அதிக நன்மையின் திருவமுது. ஏன்னா இந்த திருவமுது என்ன செய்ய போகுது? அதிக நன்மை உடையது. அது என்னங்க அதிக நன்மை? 1 ரூபா சாப்பிட்டா வயிறு நிரம்பிடுமா? இந்த திருவமுது நன்மைகள் எல்லாம் மிக்கதாகிய தமதுலகம் பெருவித்தலின் முன் அமைத்த அமுதுகளில் எல்லாம் இது அதிக நன்மை உடையது. இப்ப இதுக்கு முன்ன அடியாருக்கு அமுது செய்விச்சாரே, அதை விட இன்னைக்கு செய்விக்கக்கூடிய அமுது செய்விக்கக்கூடியது சிறப்பு வாய்ந்தது. என்ன ஆக போகுது? ஒப்பற்ற சிவலோகத்தையே தரப்போகுது. அதனால அதிக நன்மையின் திருவமுது. எப்படி? அறுசுவை திருவமுது. இப்போ முன்னே அமைத்தார். யாருக்கு முன்னே? அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, பிரம்மச்சாரியார் நீராடி வருவதற்கு முன்பே சமைச்சு முடிச்சாச்சு. 1, தானே இருந்து சமைச்சார். 2, இதுக்கு முன்ன செஞ்சதை விட சிறப்பாக இருக்கணும்னு செஞ்சார். அதிக நன்மை. ஏன்னா பிரம்மச்சாரி வரார், அவரு ஆச்சாரமானவர், எல்லாரும் போலையும் நாம செஞ்சிட முடியாது. அவருக்கு இன்னும் கவனமாக செய்யணும். அதிக நன்மை. அறுசுவை திருவமுது. பிரம்மச்சாரி தானே, அவருக்கு என்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போன உப்பு சப்புலாம் வேலையே, அவருக்கு என்னங்க கிடக்குது? பிரம்மச்சாரி எல்லாம் பற்றற்றவர், அவர் எது போட்டாலும் சாப்பிட்டு போடுவார் அப்படின்னு நினைக்கலையாம். அறுசுவை திருவமுது நினைச்சு பாருங்க. அதனால உண்மையில் இன்று அமைத்த திருவமுது அவருக்கென்று நாயனார் எண்ணிய எண்ணத்தினுள்ளே நின்று இறைவர் ஏற்று இவருக்கு எல்லா நன்மைகளும் மிக்கதாகிய சிவலோகத்தை தரப்போறார். அதனால இந்த திருவமுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருவமுது ஆக்கி எதிரெழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல் நான். இப்போ திருவமுது ஆக்குவித்து வேண்டியபடியே எழுந்தருளிய கருணைக்காக வணங்கினார். சாமி திருச்சிற்றம்பலம், இந்த நாய் சொன்னன்னு நீங்களும் போய் நீராடிட்டு அமுது செய்ய வந்திருக்கிறீங்களே பெருமானே சிவசிவா, என்னடா இவனுக்கு வேலைன்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்கிறான், நான் பாட்டுக்கு போகலான்ட்டு போகாமல் என் மேலே கொண்ட கருணையினால் நீராடிட்டு வாங்க சீக்கிரம்னு சொன்னேன். அதையும் ஏற்றுக்கொண்டு நீராடி விட்டு சீக்கிரம் வந்துட்டீங்களே, வாங்க எழுந்தருள்க சாமி வாங்க. நூல் நிறைந்த மார்பர், மெய்யில் வெண்பூரி நூலுடன் விளங்கக்கூடிய மார்பர் எழுந்தருளினார். எல்லாம் தயாரா இருக்குது. தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி மண்டு தன் புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேல் அதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவணக்கள்வர். ஏப்பா சாப்பிட்றதுதான் அப்புறம் இருக்கட்டும், உடம்பு நடுங்குது முதல்ல பாத்தியா? அதை கவனிக்காம நீ பாட்டுக்கு நான் அறுசுவை அமுதாக்கிட்டேன், நன்மை மிக்க அமுதாக்கிட்டேன், நீங்க வரத்துக்கு முன்னே சமைச்சிட்டேன், எல்லாம் சரி, எப்படியா சாப்பிட்றது? உடம்பு நடுங்கிட்டு இருக்குது ஈரத்தில். அதனால நான் வச்சிருக்கிற கோவணம் கட்டியிருக்கிறது நனைஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒன்று கட்டி வச்சிருக்கேன் தண்டில், அதுவும் நனைஞ்சி போச்சு. அதை கட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படியே இருக்கிறதுக்கு ஒன்று தான், அது ஈரம். அதனால் உங்கள்கிட்ட நான் கொடுத்து வச்சேன்ல, ஈரமில்லாம அந்த கோவணம் எடுத்துட்டு வா கொண்டு வாரும். எதுக்காக இதை கேட்டார்னு சேக்கிழார் பாட்டில் வரிலே சொல்லிட்டார். எதுக்குங்க இந்த சிவபெருமான் கோவணத்தை மறைச்சிட்டு தானே போனார், இப்போ ஏன் கொண்டு வான்னு கேட்டார். அவருக்கு இந்த கங்கையில் நீராடுறது, காவிரி நீராடுறது, மலையில் நனைகிறதெல்லாம் பெருசு இல்லைங்க. அவருக்கு நீராடுதல்ங்கிறது என்ன தெரியுமா?
அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, தொண்டர் அன்பு எனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி கொண்டு வாரும் கோவணத்தை என்றார். அவருக்கு ஒரு ஆசையா, என்ன இந்த கங்கையில காவிரியில இதெல்லாம் கடல்ல இருக்கிற நீர் தான் மேலே போகுது, அதான் மழையா வருது, அதான் கங்கை காவிரின்னு இவங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் கங்கை காவிரி அது என்னது, இங்க இருக்கிறது தான் மேலே போயிட்டு வருது. என்ன இங்க இருக்கிறது உப்பு கறிக்கும், மேலே போயிட்டு வர்றப்போ உப்பு இல்லாமல் இருக்கும், நல்ல நீராக கிடைக்கும். அதே இறைவனுடைய ஒப்பற்ற கருணை நினைச்சு பாருங்க. எல்லாம் கடலையே இவ்வளோ இருக்குதோ எல்லாம் அதையே எடுத்துக்கோங்கன்னு சிவபெருமான் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கு நம்ம நிலைமை. ஐயோ குடிநீர் பற்றாக்குறைங்கிறோம், அங்கே பாரு முழுக்க உலகம் முழுக்க 4ல் 1 பங்கு நிலம் 3 பங்கு கடல் தானே, தண்ணி பற்றாக்குறைன்னு தானே சொல்கிறோம். இல்லைங்க கடலில் நிறைய நீர் இருக்குதுன்னு யாராவது போய் எடுத்து கொண்டாந்து டேங்கில் நெப்பிக்கிட்டு என்ன பண்ணுறான், அது ஆகாது அப்படின்னு சிவபெருமான் தெரிஞ்சு தான் அந்த உயிர்களுக்கு அதை மேலே கொண்டு போய் மேகத்தில் வச்சு அதை நல்ல நீராக பியூரிஃபை பண்ணி, உலகத்திலேயே வாட்டர் பியூரிஃபையரை கண்டுபிடிச்சது சிவபெருமான் தான், மறந்துடாதீங்க. இன்னைக்கு என்ன போய் பியூரிஃபையர் அழகா, இன்னைக்கு தான் இந்த கடல் நீரை உப்பு நீரை குடிநீர் நல்ல நீர் ஆகிறது தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சது உலக மகா இன்ஜினியர் சிவபெருமான். அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி விட்டான். இந்த கடல் நீரை உப்பு தண்ணியை மேலே கொண்டு போய் அதை பியூரிஃபை பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி சுத்தமான தண்ணியாக கொடுக்குற எவ்வளோ கருணை பாருங்க. அந்த கருணையை அவன் செய்யலைன்னா ஒன்றும் விளையாது இந்த மண்ணில். அப்புறம் எங்கே உயிர் வாழ்கிறது, பயிரே விளையலைன்னா எவ்வளவு கருணை பாருங்க சிவபெருமான். அவன் கருணை தான் மழையாக பொழியுது, இல்லைன்னா கடலையே கடந்து போக வேண்டியது. அப்போது அவனுக்கு என்ன கங்கையில் நீராடுறது என்ன பெருசா, இந்த உலகத்துக்கு கங்கை காவிரியும் தந்தவன் அவன்தான். அவன் போய் கங்கையில் கங்கை நீர் ஆடில் எண் காவிரி நீர் ஆடில் எண் அப்படின்னார் அப்பர் சாமி. நான் 3 தடவை காசிக்கு போயிட்டு வந்தேன், கங்கையில் குளிச்சுட்டேன், என்ன பண்ணுறது, இன்னமும் நான் செஞ்சேன் என்னதுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. என்னம்மா பண்ணுறது, 3 தடவை கங்கையில் நீராடிட்டு வந்துட்டேன், இப்போ கூட வான்னு கூப்பிட்றாங்க, என்னம்மா பண்ணுறது. அப்போ ஏன் பொழப்பு என்னன்னா, என்னதான் நீராடினாலும் ஒழிய மாட்டேங்குது செருக்கு. அப்போ இதெல்லாம் அவன் கொடுத்தது. ஆனால் அவனுக்கு எதில் எந்த நீராடுதல் அவனுக்கு அவன் விருப்பம் அப்படின்னா, தொண்டர் அன்புங்கிற நீரில் ஆடுவது தான் அவனுக்கு விருப்பம். அதனால அமர்நீதி நாயனாங்கிற தொண்டர் அன்பு எனும் நீரில் நீராடுவதற்காக கோவணத்தை கொண்டு வானார் பாருங்க. தொண்டர் அன்பெனும் நீ தூய நீராடுதல். இந்த உலகத்திலேயே புனிதமான தீர்த்தம், சுத்தமான தீர்த்தம் எது அப்படின்னா அன்பு தான். என்னது, மறவாமையான் அமைத்த மறவாமை, மறவாமை யான் அமைத்த மணக்கோயில். மணக்கோயில் எது, மறவாமை, குசலர் நாயனர். மறவாமை யான் அமைத்த மணக்கோயில், யாம் அமைத்த மணக்கோயில் மறவாமை. அந்த மணக்கோயில் உள்ளிருத்தி யார, உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி. கோயிலுக்குள்ள என்ன விளக்கு, எனக்கு உறவு ஆதி எல்லாம் அவன்தான் அப்படிங்கிற உணர்வு தான் விளக்கு. இரவாத ஆனந்தமெனும் திருமஞ்சனம் ஆட்டி. இறைவனுக்கு என்ன அபிஷேகம் உள்ள கோயில்ல, இங்கதான் உள்ள என்ன தீர்த்தம், இரவாத ஆனந்தமெனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானார்க்கு சக்கர பொங்கலா அன்பெனும் அமுது அமைத்து. அங்க அன்பு அமுதுனார், இங்க என்ன சொல்றாரு, அன்ப நீருன்னு. இந்த அன்பு தான் எல்லாம். அன்பே அபிஷேகம் அவனுக்கு, நீர் அன்பே அமுது, அன்பே எல்லாம். அன்பு தான் அடிப்படை. அப்ப அன்பெனும் தூய நீர். அப்ப
காவிரி நீரோ கங்கை நீரோ வானத்திலிருந்து வந்த சுத்தமான மழை நீரோ தூய்மையானதா? அது தூய்மையானதாங்க. அதையெல்லாம் விட தூய்மையான நீர் எது தெரியுமா? அவற்றினும் மிக்க புனிதமாகிய தொண்டர் அன்பு என்பதுதான் இறைவன் ஆடக்கூடிய தூய நீராக அவன் கருதுகிறான். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் சொல்லும் பொழுது, பவனன் பணி செய்ய வருணன் புனல் கொடு பணிமாற அவை பழுதாம் என்று அவரும் தொழுதெழும் அடியார் திருவலகிடுவார் குளிர் புனல் விடுவார். வானத்துல மழை பொழிஞ்சுதான் திருநாவுக்கரசு சாமி வருவார். இப்ப வானத்துல இருந்து மழை பொழிஞ்சிருச்சு வருணன். நாம் என்ன நினைப்போம்? நல்ல வேலைங்க, சாமி திருவீதி விழா வராரு, நாம வாசலை கூட்டி தண்ணி தெளிக்கலான்ற நல்ல வேலை மழையே பெஞ்சிருச்சு, வேலை மிச்சம். அங்க நினைச்சாங்களாம் திருவாரூர்ல, அட என்னங்க இந்த மழை, இதெல்லாம் இந்த மழை நீர் போய் சுத்தமாக்குதா? அட போங்க, நானா கூட்டி நானா நீர் தெளிச்சாதாங்க சுத்தம். ஏன்? அன்பு. திருநாவுக்கரசர் வராரு, ஐயோ எங்க திருநாவுக்கரசர் வராரு அப்படின்னு அன்புனால கூட்டுவதும் அன்பினால நீர் தெளிப்பதும் புனிதமா. எது? மழை பெஞ்சதை காட்டிலும். அப்ப நினைச்சு பாருங்க, எதுன்னு அன்புதான் பெருசுன்ட்டு. அப்ப அன்பெனும் தூய நீர், அன்பு வெளிப்பட கண்டு மகிழ்தல் வேண்டி, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமான் எதை வேண்டுகிறான்? அன்பதாங்க அவன் கேட்கிறான், வேற ஒண்ணுமே கேட்கல. சிவபெருமான் என்ன கேட்கிறாரு? அன்பதான் கேட்கிறார். அவன் கேட்குற அன்பை கொடுக்கணும் நாம, அவ்வளோதான். அதுக்கு தான் இத்தனை கோயில், இத்தனை சிலை, இத்தனை வடிவம், இத்தனை வழிபாடு. அவனுக்கு அவன் கேட்குற அன்பு நமக்கு எப்பங்க நாம் கொடுக்க முடியும்? அப்படின்னா கோயிலில் நுழைஞ்ச உடனே நாயன்மார்களை பார்த்தா தான் தெரியும். ஏங்க உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல யார் இருக்கிறாங்க? யார் இவங்க? இவர் யார் தெரியுமா? தில்லைவாழந்தனர். என்ன பண்ணாரு தெரியுமா? திருநீலகண்டத்துக்கு இவனர் என்ன பண்ணாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்தாதான், ஓ இதுதான் அன்பா? ஏன்னா இத்தனை நாளா என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறனே, அதெல்லாம் அன்பில்லையான அப்பதான் தெரியும். கோயிலுக்கு வந்து நாயன்மார்களையும் இறைவனையும் வழிபாடு செய்ய செய்ய செய்யதான் அவன் மேல அன்புங்கிறதே வரும். அதுக்கு தான் இத்தனை கோயில், இத்தனை வழிபாடும். அப்ப அந்த அன்பு ஒன்றுதான் இறைவன் வேண்டுகிறான். அவன் தூய நீராடுதல் வேண்டி, இறைவனுடைய நீரானது இறைவன் திருமேனியில பட்டா அது சுத்தமாயிடும். ஒரு கலசம் இருக்குது, ஒரு தண்ணி, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் வைங்க, ஒரு வழிபாடு நடக்குதுன்னா கலசத்துலேருந்து இங்கே இருந்தால் நீரை பிடிச்சி வைக்கிறோம், எல்லாம் பண்ணுற வழிபாடு பண்ணிவிட்டு அந்த திருக்குடத்தை இறைவன் திருமேனியில் நீராட்டி அதை தான் என்னங்கிறோம்? அதுக்கு பேர் தான் என்னங்கிறோம்? தீர்த்தம் போடுங்க சாமிங்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்கிறோம்? தீர்த்தம்னு சொல்கிறோமா? தண்ணி, அவ்வளோதான், நீர். இறைவன் திருமேனியில் நீராட்டிய உடனே அதை நம்ம பிடிச்சா அதுக்கு பேர் என்ன? இறைவன் திருமேனியில் பட்டு தோய்வதால் நீர் பரிசுத்தமாகிறது. அப்போ அதான் செழுநீர் திரளை சென்று ஆடினேனே, இறைவனுக்கு நீர்த்திரள்நாதர்னு பேர். ஆனைக்காவல் சலகண்டேஸ்வரர். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடுறையும் அப்படின்னு அப்பர் சாமி சொல்றார். அப்ப அவனுடைய தோய்தல் இல்லாத நீர் பரிசுத்தமாகாது. அதனாலதான் அப்பர் சாமி சொன்னாரு, கங்கை ஆடில் எண், காவிரி ஆடில் எண். என்னதான் நீங்க நீராடினாலும் அவன் திருமேனியில பட்ட அதுதான் தீர்த்தம், மற்றதெல்லாம் இல்லை. கங்கை நீரை கொண்டாந்தாலும் அவன் திருமேனிக்கு நீராட்டினாதான் அதுக்கு பேர் என்ன? பரிசுத்தமாகும். காசிக்கு போனா கங்கையில நீர் பிடிச்சி கொண்டான்னு சொன்னாங்க, கங்கையிலேருந்து நீர் எடுத்துட்டு போய் விஸ்வநாதருக்கு பண்ணணும். நான் போய் கேனா எடுத்துட்டு வரதான் தெரிஞ்சதை தவிர விஸ்வநாதருக்கு போய் அபிஷேகம் பண்ணி எடுத்து அதை கொண்டாந்து ராமேஸ்வரத்தில் ராமநாதருக்கு ஊத்துங்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? காசி போனால் ராமேஸ்வரம் போக சொல்கிறாங்களா? அதுதான் தெரியுதே தவிர அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து சாமிக்கு நீராட்டினா தான் பரிசுத்தமான தீர்த்தங்கிறது. சாமி மேலே விட்டு ஒரு பொட்டை எடுத்து நம்ம கேனில் அந்த ஒரு பொட்டை எடுத்து கலந்துட்டா
இந்த கேனில் இருக்கிறது பூரா தீர்த்தமாயிடும். இதுதான் முறை. அப்போ இறைவன் திருமேனிகளை பட்டாதான் அது புனித தீர்த்தம். அதான் சொன்னாங்க. அதனால் நீங்கள் மண்டு தன் புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற, மண்டு புனல் தன் புனல். இப்போ மண்டு புனல் என்பது காவிரி கங்கை, தன்புனல் என்பது மழை. காவிரியில் கங்கையிலேயே நீராடிட்டு வந்தார், வரக்குள்ள மழையும் வந்துச்சு, மழையிலையும் நனைஞ்சிட்டார். மண்டு புனல் தன் புனல். மண்டு புனல் என்பது ஒரு இடத்துல இருந்து ஓடக்கூடிய நீருக்கு மண்டு இருத்து. தன்புனல் என்பது அப்படியே மழை நீர் எப்படி இருக்கும், அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும், குளிர்ந்த நீர். தன்புனல் ரெண்டுலேயும் நனைஞ்சு வந்தவர். ரெண்டுலேயும் நனைஞ்சதுனால ஏற்கனவே நீராடினதில் ஒரு குழு. நீராடி மேலே வந்தோடனே வெயில் அடித்தா காஞ்சிடும், பிரச்சனை இல்லை. இங்கே நீராடி மேலே ஏறினோடனே மழை சோனு பெஞ்சதுனால மழையில் நனைஞ்சிட்டாரு. அந்த ஈரமும் இந்த ஈரமும். மண்டு புனல் தன் புனல் ஈரமாகியது உளது ஈரம், தண்டின் மேல் அது ஈரம். இப்போ உள்ளது ஈரமாகிய கோவணம் என்கிட்ட இருக்கிறது. ஈரத்தை மாற்ற இயலாது. அந்த கோவணத்தினால நான் ஏற்கனவே ஈரமாயிருக்கிறேன், நனைஞ்சிருக்கிறேன். நான் தண்டில் கட்டியிருக்கிற கோவணம் என்னுடைய ஈரத்தை போக்காது. அதனால் அது வேலைக்காகாது. அதனால் கோவணத்தை கொண்டு வாரும் என்றுரைத்தனர் கோவணக் கள்வர். என்ன ஆளு தெரியும் என்றாலும், கோவணத்தை கொண்டு போன வேதியர் வைத்த கோவணத்தை போக்கி தந்த கோவணத்தை கொண்டு வாருன்னு கேட்கிறானா அவன் யாரு? சரியான திருணையன், கோவணக் கள்வர். கோவணத்தையே மறைச்சவர் யார்? கள்வர் தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். கள்வன் கள்வன்னா ஞானசம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் 10 உள்ளம் கவர் கள்வன். என் உள்ளம் கவர் கள்வன் மறைச்சிட்டாரு. என் உள்ளத்தில் இருந்த நான் எனது எனும் மாயையை மறைச்சிட்டாருங்க. அவர் இங்க இருந்தாரு, அவரு அங்கதான் மறைஞ்சிருந்தார். அவரை கண்டுபிடிச்ச உடனே இதெல்லாம் மறைஞ்சிடுச்சு. கண்டுபிடிக்காதவர்களும் அவரு மறைஞ்சிருந்தார். உள்ள இருந்தவன் தாங்க இத்தனை வேலையும் பண்ணியிருக்கிறான். கண்டுபிடிக்காதவர்களும். அப்ப எவ்வளவு நுட்பம் பாருங்க, எவ்வளவு சித்தாந்த சாத்து. அப்ப கோவணக் கள்வர்ன்ட்டார் சேக்கிழார். இங்க ருத்துரம் சொல்றாங்க பாருங்க. அந்த வேதத்திலையும் இறைவன் சொல்லி, இறைவனை கள்வனே உனக்கு நமஸ்காரம்னு சொல்லுதான் வேதமே. அப்ப அது மட்டும் இல்லை, கள்வர் தலைவனே நீ திருடமில்ல, திருடனுக்கு தலைவனி தான். அப்போ என் உள்ளம் கவர் கள்வன் ஞானசம்பந்தர் சொன்னார். தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரன். உள்ளேயே தான் இருக்கிறான். ஞானசம்பந்தர் கண்டுகிட்டாரு, அப்பர் சாமி கண்டுகிட்டாரு. நான் கண்டுபிடிக்க முடியல என்னால. உள்ள இருக்கிறான்னு அவங்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சி சொன்னாங்க. நானும் அவங்க பாட்டை பாடிட்டே இருக்கிறேன், என்னைக்காவது கண்டுபிடிக்கலான்னு. அந்த பாட்டை பாடிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நாமளும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த கள்வனை. அப்ப இறைவன் ஒழிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின்னார். அண்டப்பகுதியில் மணிவாசகர் சொன்னார், ஆர்மின் ஆர்மின். ஒரே உற்சாகம். ஏன்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். தன்னை ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்னுள் ஒளிந்திருந்தான். ஒளிஞ்சிட்டு இருக்கிற இறைவனை நான் கண்டுவிட்டேன். கண்டனன் ஆர்மின் ஆர்மின். இன்னமே கண்டுபிடிச்ச வாட்டி கம்முன்னு இருக்கலாமா? தாழ் தலையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடாத அவன தொடர்மின் விடேன்மின் பற்றுமின். அப்படியே பிடிச்சிட்டார் மணிவாசகர். பிடிச்சிட்டு கேட்டாரு, எங்கெழுந்தருள்வது இல்லையே சாமி, இன்னமே நீ என்னை விட்டு எங்க போக முடியும்? ஏன்? ஒழிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நாள் மலர் பிணையலில். கண்டுபிடிச்ச வாட்டி என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அவன் திருவடிக்கு அவன் திருத்தாளுக்கு மலரிடணும். சாமி எனக்கு போய் இத்தனை கருணையும் செஞ்சிருக்கிறியா? வேற்றாகி விண்ணாகி நின்றாய், ஒரு நாளைக்கு ஒரு 1008 போற்றினாச்சும் உன்னை சொல்லினா நான் நன்றி கெட்டவன் ஆயிடுவனே சாமி.
அதனால் போற்றி போற்றி. நான் தாழ் மலர் பிணையல், அவனுடைய திருவடியும் மலர் தான். அந்த திருவடி மலருக்கு மலரிடுங்கள். சுற்றுமின், அவனையே சுத்துங்க. சிவசிவா சிவசிவா. சூழ்மின், முழுக்க அவனையே நினைங்க. தொடர்மின், அவனையே தொடர். இப்படின்னா என்ன கிடைக்கும்? பற்றுமின். அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? என்றவர் பற்று முற்றும் ஒழிச்சிருவான். இதுவரையிலும் உள்ள ஒழிஞ்சிட்டு இருந்தவன் அவனை கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சிட்டோம்னா நாம பிடிச்சிருக்கிற பற்ற பூரா என்ன பண்ணுவான்? சுத்தமா தொடச்சிருவான். சிவபெருமான வீட்டில் இருந்தா சுத்தமா தொடச்சிருவான். என்னத்த? நம்ம பற்ற. நாம நினைச்சிடும், ஐயோ சோதனை பண்ணுவார், சோதிப்பார், தொடச்சிடுவார், அழிச்சிடுவார், அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார் அப்படின்னு அவனை கண்டுபிடிக்காதனால பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டா ஆமாங்க நிச்சயம் அவர் தொடச்சிடுவார். இப்போ தான் தெரியுது. எதை துடைப்பார்? ஐயோ இத்தனை கொடுமைக்கும் இத்தனை பிறவிக்கும் காரணமாக இருக்கிற பற்ற ஒழிச்சிடுவாராமே. அவனை தானே பற்றணும். பற்றற்றார் சேர் பழம்பதி மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே. மற்றிலேன் பற்று கண்டாய், பற்றிலேன் மற்று கண்டாய். மணிவாசகர் ஒரு பதிகமே பாடுறார். மற்று பற்றிலேன் பற்று மற்றிலேன். சாமி ஒன்றை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் ஒன்றை தவிர இல்லை, ஒன்றை தவிர வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் ஒன்றை தவிர இல்லை. இதே தான் சொன்னார். ஒன்றை தவிர வேற எதுவும் இல்லை சாமி, வேற எதுவும் ஒன்றை தவிர எனக்கு இல்லை. ரெண்டும் ஒன்று தான். மற்று பற்றில்லை, பற்று மற்றில்லை. எவ்வளோ பாடம். அப்போ அவனை உள்ள ஒளிஞ்சிருக்கிறான், அவனை காணணும். அப்போ இங்கே கோவணம் அவர் பொருள். யார் பொருள்? சிவபெருமானுடைய கொண்டு வந்த பிரம்மச்சாரியுடைய பொருள். நாயனாரிடத்து ஒப்புவித்த பொருள் அவரு தான். ஆனால் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார்? அமர்நீதி நாயனார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அப்போ ஒப்படைச்சிட்டு போகும் பொழுதே அதை போக்கிட்டு போயிட்டார். வந்தாருங்க, ஆமாம், கொடுத்தாரு. இவர் வாங்கினார், அமர்நீதியார் வாங்கினார், வாங்கி வச்சாரு. அப்புறம் அவர் நீராட போவதுக்குள்ளேயே மறைச்சிட்டு போயிட்டார். இப்போ யார் மேலே தப்பு? போறப்பயே அவரை பிழைக்கு ஆட்படுத்தி விட்டு தான் போனார். யாரு? மறைச்ச ஆளு பிழை இவருக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அதுலேயும் திருட்டுத்தனம். பிழை செஞ்ச ஆள் இவர், ஆனால் பிழை யார் மேலே வர மாதிரி பண்ணிட்டாரு? அடக்கொடுமை. கோவணத்தை வச்சு ஒரு கள்வர் திறத்தை செய்தவர், கோவணத்தின் மூலம் கள்ளச் செயல் செய்தவர் கோவணக் கள்வர். கொண்டு வாரும் கோவணத்தை, நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும், சீக்கிரம் கொண்டு வாயா, என்னால் குளிர் தாங்க முடியல. ஈரம் தண்டின் மேல் அதுவும் ஈரம், புனல் மூழ்கிய ஈரம் மாற்ற தண்டின் மேலும் ஈரம், கொண்டு வாரும் அப்படின்னா சீக்கிரம் கொண்டு வா. அமர்நீதி நாயனாரை காமிக்கிறார் சேர்க்கிறார். என்ன பண்ண போறாரு? ஐயர் கைதவம் அறிவுறாதவர் கடிது அணுகி எய்தி நோக்குற. ஐயோ சாமி ரொம்ப குளிர்ல நடுங்குறாரு, சீக்கிரமா போய் கோவணத்தை எடுக்கணும்னு வேகமா பதறி ஓடனார். யாரு? போனவர் ஐயருங்க. கைதவம் அறிவுறாதவர் கடிதணுகி எய்தி நோக்குற. கோவணம் இருந்த வேறு இடத்தில் மயில் சிந்தையர் கண்டிலர். அச்சோ, வைத்த கோவணம் முன் செய்தது எள் என்று திகைத்தனர், தேடுவாரானார். என் பீரோல என் லாக்கர்ல நான் தான் என் இண்டிவிஜுவல் பர்சனல் லாக்கர்ல வச்சனே, எப்படி காணாம போச்சு? திகைப்பா இருக்குது. எப்படி போயிருக்கும்? ஏன் திகைச்சார்னா கைதவம் அறிவுறாததனால் திகைத்தார். அவன் பண்ண திருட்டு வேலை தெரியல. யாருக்கு? அமர்நீதியார். சேக்கலா சொல்றார், ஐயர் கைதவம் அறிவுறார். ஐயர் பெருமையுடையவர் சிவபெருமான். கைதவம்னா பொய்மை.
கை தவம். கை அப்படிங்கிறதுக்கு பொய்ன்னு அர்த்தம். ஒரு பழமொழி உண்டு, களவும் அது கை, களவையும் கை கயிற்றையும் மற. களவும் கயிற்றும், களவுனா திருட்டு, கையினா பொய். களவும் கயிற்றும் அற அப்படிங்கிறது பழமொழி. அதில் தான் கை அப்படிங்கிறது பொய். களவும் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஒத்த சொல்லி கொம்பு மறந்து விட்டுட்டு கற்றும் கற்றும் யாரா சொல்லுவாங்களா? அதை கைங்கிறதுக்கு பொய். அப்போ கைதவம்னா பொய்மை, வஞ்சம். யாரு? பெருமையுடையவர் செஞ்ச வஞ்சம். என்னங்க வம்பா இருக்குது? அவர் தான் பெருமையுடையவர்னு போனவருக்குள்ள தான் சொன்னீங்க. எத்தனை உயிர்கள் எத்தனை பிழை செய்தாலும் அத்தனையும் வெறுக்காது பொறுத்து அத்தனை உயிர்களுக்கும் தொடர்ந்து நீடருள் செய்பவனா சிவபெருமான். அவர் இங்கே என்ன பண்ணிட்டாரு? வஞ்சம், கைதவம் செய்தார். ஐயராக இருக்க பெருமையுடையவராக இருப்பவர் பொய்மையாகிய வஞ்சத்தை எதுக்கு செய்யணும்? கோவணத்தை கொடுத்து அவரை வைக்க சொல்லி வெச்ச இடத்துல இல்லையாக செய்துவிட்டு, இல்லையாக செஞ்சதை அவருக்கும் தெரியாமல் பண்ணி, பின்பு அவரை தேடச் செய்து அவர் வாயிலேயே இல்லைன்னு சொல்ல வச்சு, இதெல்லாம் என்னையா வேலை? இது போய் இந்த ஆள் செய்யலாமா? சிவபெருமான் செய்யலாமா? எதுக்கியா இந்த வேலை உனக்கு? உன்னை பூரா அருளாளர்களை பாடி பரவி இப்படி நினைச்சனே, இந்த நிமிஷம் வரலாம் ஆகா போகன்னு நினைச்சனே. எதுக்குங்க இதை செஞ்சாரு? எதையா ஒன்றை உணர்த்துவதற்கு செய்யறா இறைவன். அவன் எதாவது செய்யறான்னா எதுக்கா இருக்கும்? உயிர்களுக்கு ஏதாவது ஒரு கருணை, அவனுடைய கருணைங்கிற நன்மையை தருவதற்காக செய்யறான். இதை நாம் தெளிவாக உணர்ந்துக்கணும். எங்கெங்க சிவபெருமான கும்பிட்டு அப்படி கேட்டேன், இதை கேட்டேன், அதை கேட்டேன், எத்தனை நாள் கும்பிட்டேன், எல்லாம் பண்ணணுங்க, ஒன்றும் காதலியே வாங்கலைங்க அப்படின்னு தான் நினைக்கிறமே தவிர, ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு நன்மைக்காக வேண்டி அவன் ஏதாவது ஒன்று செய்வான். அது நமக்கு தெரியாது. 2800 எப்படி 90 ஆச்சுன்னு தெரியாத மாதிரி ஏன் அவன் நமக்கு தரலாங்கிறது நமக்கு தெரியாது. அது அவனுக்கு தான் தெரியும். 110 டிகிரி காய்ச்சல் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. குழந்தை சாக்லேட் ஐஸ்கிரீம் கேட்டான்னு, ஐயோ குழந்தை கேட்குதுன்னு இந்த தாயாவது ஒரு அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாளா என்ன? ஏய் போட்டனா 110 டிகிரி காய்ச்சல், டாக்டர் சொல்லியிருக்கிறாரு ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் சொல்லுவா தாயே தவிர, ஆமாடி தங்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா, பரவாயில்ல அது கடக்கட்டும்னு சொல்லி 110 டிகிரி காய்ச்சல் அடிக்குது ஐஸ்கிரீம் வாங்கி தருங்க. ஏன்? அப்போ அந்த தாயை ஐயோ கொடுமைக்காரின்னு சொல்லுவான். ஐயோ நல்ல வேலைங்க அந்த குழந்தை கழிச்சுன்னு வாங்கி கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? அதுதான் தாய்மை. அது மாதிரி தான் சிவபெருமானும் செய்கிறான். நோய் தீருட்டும் தரலான்னு ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறான். எனக்கு இப்போவே தான் ஐஸ்கிரீம் வேணும்னு நான் 110 டிகிரி ஜுரத்தில் அடம் பிடிச்சா, ஐயோ தந்தா வீணாக போயிடுமே, உயிருக்கு ஆபத்தாக போயிடுமேன்னு தாய் தராதிருப்பது போல இறைவனாகிய தாயும் உயிர்களுடைய நோய் தீரட்டும் தரலான்னு இருக்கிறானே தவிர அவன் தரமாட்டன்லாம் கிடையாது. நம்ம அறிவுக்கு தெரியல. அப்போ இறைவன் இதை ஏன் செஞ்சான்? நம்ம போல பல்லாயிரம் உயிர்களுக்கு அன்புனா என்னான்னு உணர்த்துவதற்கு அமர்நீதியார பாடாப்படுத்திருக்கிறான் சிவபெருமான். நினைச்சு பாருங்க. யாருக்கு? நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு. யார? அவர் அன்பை நம்ம போல இருக்கிற உயிர்கள் தெரிந்து வாழ்க்கையில பின்பற்றி அவனை அடையணுங்கிற பெருங்கருணையே அமர்நீதியார் இடத்துல காமிக்கிறான். ஏன்? அவன் தான் காட்டணும், வேற யாரும். நானே பார்த்துக்குவேன். எங்கே போய் பார்க்கறது? உருப்படியாக பட்டீஸ்வரரை பார்க்கறதுக்கே முடியல என்னால். நான் எங்கே போய் இதெல்லாம் பார்க்கறது? அவன் அருளை நான் அன்பை பார்த்துட முடியுமா என்ன? அவன் காட்டணும். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதார், பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதார், பணிவித்தால் யார் ஒருவர் பணியாதார், ஓட்டுவித்தால் இந்த பக்கமே வராதரா அப்படின்னு சிவபெருமான் நினச்சிட்டா இந்த பக்கம் ஜென்மத்துக்கு வர முடியாது. ஓட்டு விச்சாருன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதான்.
கடைசியாக சொன்னார் அப்பர், காண்பார் யார்? கண்ணுதலார் காட்டாக்காலே யாருக்கு தெரியும்? நான் ஓடுறேங்க, நான் ஆடுறேங்க, நான் பாடுறேங்கன்னு தெரியுதே தவிர, அவன்தான் பாட வச்சான், ஆட்டு வச்சான், ஓட வச்சான், அவன்தான் காட்டினான்னு தெரியல. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி, சிவபுராணம். அவன் வந்து காட்டலினா நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் மேலே அன்பு செலுத்தணுங்கிறது எப்படிங்கிறத அவன் வந்து சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா. அப்போ அதை அறிவிக்க தான் வந்தார். இப்போ நேரம் அறிவிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. மறைச்சி தான் அறிவுறுத்தணும். மறைப்புங்கிறது என்னன்னா, நான் முன்ன சொன்னது, காய்ச்சல் வந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீமை தாய் தராமல் மறைக்கிறேன். ஒருவேளை கண்ணில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், குழந்தை சாப்பிட்டு முடிக்காமல் விடாது. குழந்தைக்கு தெரியாது, ஐயோ நம்ம காய்ச்சல் இருக்குதே, நம்ம சாப்பிட்டா இன்னும் நோய் அதிகமாகுமே, நம்ம உடம்புக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறது குழந்தைக்கு தெரியாதையா. பச்சை குழந்தைங்க பக்குவம் இல்லை. பக்குவம் வந்துருச்சுன்னா, இப்போ பக்குவம் வரையும் என்ன பண்ணுவான், ஃப்ரிட்ஜில் தாய் ஐஸ்கிரீம் வைக்க மாட்டான், எடுத்து எங்கேயோ ஒரு பக்கம் மறைச்சி யாருக்கோ கொடுத்துப்போம். அதுபோல் இறைவன் மறைப்பு சக்தியாக திரோதானம்ங்கிற அருளை கொடுத்து 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 மறைச்சி நோய் தீர்ந்த பக்குவங்கிற நிலை வந்த உடனே அந்த மறைப்பு நீங்கி அருளாக மறைப்பு சக்தியாக வந்து இத்தனை வேலையை செய்யணும். அதான் கோவண கள்வர். அப்போ ஐயர் கைதவம் அறிவுறாதவர். நாயனாருக்கு தெரியல கைதவம் அப்படிங்கிறது என்ன. கோவணத்தை கொடுத்து அதை கொண்டு வைக்க சொல்லி, நான் வச்ச பிறகு வச்சு பூட்டின வாட்டி கோவணத்தை மறைச்சதுங்க அவனுங்கிறதையும் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டார். அதை தெரியாத நாயனார் என்ன பண்ணார், வேக வேகமாக போகிறாரு, திறக்கிறாரு, காணோம். எய்தி நோக்குற கோவணம் இருந்த வேறு இடத்தில் மையில் சிந்தையர் கண்டிலர். ஐயோ, அப்ப மையில் சிந்தையர் இப்ப தாமே சிந்தித்து வைத்த இடம், நானே போய் பாதுகாப்பா வச்சனே. அப்ப தாம் தேடும் முன்னர் செய்தது என இருவழி. நானே போய் வச்ச இடத்துல என்னையே தேட வச்சுட்டானே. இவரே தான் போய் வச்சாரு, இப்ப இவரே தான் ரெண்டு சொல்லிட்டார். வைத்த கோவணம் முன் செய்தது என், வைத்த கோவணம் முன் செய்தது என், என் தெரியல, வச்சது நான் தான், ஆனா எங்க போச்சுன்னு தெரியலையே, இப்ப நானே துளவரனே என்று திகைக்கிறார் நாயனார். திகைத்து தேடுவார் ஆனார். திகைத்து என்ன பண்றாரு, ஐயோ எங்கே போயிருக்குமோ தெரியலையே, இங்கே போயிருக்குமா அங்கே போயிருக்குமா, இங்கே தானே வச்சேன், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, இங்கே தானே வச்சேன், எப்படி வேறு பக்கம் வச்சுருந்தா கூட எங்கேயோ மாற்றி எடுத்து கொடுத்துரும், நாம் அங்கே வைக்கக்கூடாதுன்னு நாம் யோசனை பண்ணி கை கொண்டு வந்து வேறு ஓர் சேமத்து வைத்தார். பாதுகாப்பாக வச்சமே, அதுக்குன்னு ஒரு லாக்கர் தனியாக இருக்கட்டும்னு வச்சமே, அதில் வச்சா எங்கேயோ எடுக்கிறப்ப அங்கங்கே கலந்துடக்கூடாதுன்னு தனியான ஒரு இடத்துல வச்சமே, எப்படி காணாமல் போயிருக்குன்னு திகைத்தார். தேடுவார் ஆனார். பொங்கு வெண்கிழி கோவணம் போயின நெறிமேல் சங்கை இன்றியே தப்பினது என்று தம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டிலர். என் செய்வார் நின்றார் அங்கன் வேதியர் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார். விரிச்ச வலையில விழுந்துட்டார். ஆமா, அவன் வலையில இருந்து தப்பவே. காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிப்பாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அம்கமல பாதமே மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. மணிவாசர் சொல்றாரு, வினைய நீக்கி அவனை பிடிக்கணும்னு நினைச்சிட்டான நம்மளை. எந்த அண்டத்துக்கு போனாலும், அண்டார்டிகாவுக்கு போனாலும் சரி, இல்லைண்ணா கடல்லையே கப்பலில் வசித்தாலும் சரி, இல்லைண்ணா காட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது எங்கே போனாலும் வருவான். கடலுக்கு போனால் வலையை வீசுவான், காட்டுக்கு போனால் வேடனை வந்து பிடிச்சிருவான், நாட்டில் இருந்தால் குதிரையில் ஏறி வருவான். அப்போ நாயனார் பெருந்தொடக்கினில் அகப்பட்டார். யாருடையது? அங்கன் வேதியர் பெருந்தொடக்கினில் அகப்பட்டார். இந்த பொங்கு வெண்கிளி கோவணம் பெருமை மிக்க ஓங்கு பெருமையுடைய கோவணம்.
வெண்கிளி கோவணம் நான் முன்ன பாட்டிலே சொல்லிட்டார். போயின நெறி, போதல் புகுதல் புக்க வழி, தாம் வைக்க புகுந்த அந்த வழியிலே எங்க போச்சு? தப்பினது. சங்கை ஒன்றின்றியே தப்பினது. எங்க போச்சு தெரியலையே. நெறியில் போயின நெறி இது தன்னினம் என்று போயிருக்கும். தவறி வீழ்ந்ததோ ஒருவேளை, நம்மளையும் நம்ம மறந்து ஏதோ ஒரு நாள் திறக்கிறப்போ இந்த கோவணம் எங்கே இருக்குது நாம் கொண்டு மற்ற கோவணத்தோடு வச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. வந்தோடனே என்ன பண்ணாரு? தப்பினது என்று தம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டிலர். அப்படியே போய் ஏற்கனவே அடுக்கி வச்சிருந்தக்கூடிய கந்தை கீழுடை கோவணம்லாம் அடுக்கி வச்சிருந்த தன்னுடைய சரக்கு வச்சிருந்தார்ல, அதுல போய் தொலைவரார். தம் சரக்கில் அங்க போய் தேடினாலும் எங்கும் நாடியும் கண்டிலர். எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. அப்பையும் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் பார்த்துட்டாரு, எங்கேயும் இல்லை. என் செய்வார்? நின்றார். நாயனார் என் செய்வார்? ஒன்றும் செய்ய முடியாது, நின்றார். அப்ப நாடி தேடி பார்த்தார், பிறரை வச்சும் தேடினாரு, தானும் தேடினாரு, கிடைக்கல. அதனால நின்றார். அங்கண் வேதியர் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார். அழகிய அருள் கண்ணோட்டமுடைய இறைவர் அங்கண் வேதியர். அருட்கண்ணோடு வந்தார். நெற்றி கண்ணை மறைச்சிட்டு வந்தார், ஆனால் அருள் கண்ணோட வந்தார். அந்த அருள் கண்ணோட வந்தவர் யாரு? வேதியர். வேதியர் அப்படின்னா நான் முன்ன சொன்ன வேதம் அப்படிங்கிறது பொருள். இன்னொன்று வேதித்தலை செய்பவன். என்ன பண்ணுவான்? நம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறமே, வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறமே. சிவபெருமான் தாங்க வேதியன். என்ன பண்ணுவான்? ஒரு மாற்றத்தை அவன் தான் செய்வான், யாராலையும் செய்ய முடியாத மாற்றம். இப்போ அடியவர்களுடைய உலகச் சார்பினை எல்லாம் தம் மீது அன்பு செலுத்தி அடியவர்களுடைய உலகச் சார்பை எல்லாம் தம் வசமாக்கி தன்னுடைய சார்பை அவருக்கு அளித்து அவர் தன்மையை அப்படியே மாற்றிடுவானாம். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையான். அவன் மீது அன்பு செலுத்தினா என்ன ஆகுன்னா, அவன் மேல அன்பு செலுத்தி அடியார்களுடைய உலகச் சார்பை எல்லாம் அப்படியே ஒழிச்சு அவர்களை எல்லாம் தம் சார்பு ஆக்கிடுவான். அது மட்டும் செய்யறது இல்லைங்க, தம் சார்பு ஆக்கின உடனே என்ன தருவான்? தன்னையே தந்துடுவான். தன்னுடைய சார்பினை அவருக்கு கொடுத்துருவான். இப்போ 3 குணம் இருக்குது நமக்கு. இதெல்லாம் நீங்கி அவன் அடைஞ்ச உடனே என்ன ஆகுன்னா, அவன் தன்னுடைய 8 குணத்தையும் தந்துடுவான். தம் சார்பை நீக்குவது மண், உலகச் சார்பை நீக்கி தம் சார்பு ஆக்குவது மட்டுமில்லை அவன் கருணைங்க, அவன் சார்பையெல்லாம் நமக்கு கொடுத்துருவானான். அதான் மணிவாசகர் சொன்னார், சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார்? அச்சோ, யாருக்கு யார் கிடைக்கும்? தன்னையே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆறுகோளோ, யாருக்கு கிடைக்கும்? அவனையே தரானே. ஆன்மா வேற, பசு வேற, பதி வேற, பாசம். பசு அனாதியே பாசத்தை பற்றி கிடக்குது. இந்த பாசத்தை நீக்கணும்னா அவன் மேலே அன்பு செலுத்தி அவன் அடையணும். அப்படி அன்பு செலுத்தி அவனை பற்றி விட்டால் பாச மலங்களை எல்லாம், இந்த மும்மலத்தை எல்லாம் நீக்கி அவன் அந்த ஆன்மாவுடைய சார்பை முழுக்க சிவச்சார்பாக மாற்றிடுவான். சிவச்சார்பாக மாற்றுறது மட்டும் இல்லைங்க, அவனுடைய சார்பையெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு கொடுத்துருவான். சிவமாக்கி விட்டான். ஸ்படிகம் இருக்குது, ஸ்படிகத்தை கொண்டு மாணிக்கங்களுக்கு முன்ன வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்?
ஒருத்தர் வச்சுட்டு ஒருத்தர் கூப்பிட்டு காமிச்சிங்கன்னா என்னங்க மாணிக்கம் அப்படின்னா, அதனால தான் அவருக்கு பேரே மாணிக்க வாசகர். நம்ம ஆன்மாங்கிறது ஸ்படிகம் போல. கருப்பு மணிக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா என் வீடு என் காரு என் பாட்டா அப்படி கருப்பு மணிகிட்டு இருக்கிறவர்களும் என்னது என்னது. சிகப்பு மணிக்கிட்ட போச்சுன்னா எல்லாம் அவனுதுங்க, எல்லாம் அவன் தந்தது அவனுது, எல்லாம் அவன் செய்கிறது, எது நடந்தால் நமக்கு என்னங்க அப்படின்னு ஆகிடும். என்ன ஆகிடும்? சிவமாக ஆகிடுமா. ஆனால் ஸ்படிகம்தான். கருப்பு மணிகிட்டு இருந்தால் கருப்பை பிரதிபலிக்குது, சார்ந்து இருக்குது. மாணிக்கமணியாகிய சிவபெருமான்ட்ட நின்னா சிவமாக இருக்குது. சிவமும் ஆன்மாவும் ஒன்றாயிடாது, இரண்டாக தெரியாமல் கலந்துருக்கு. அந்த சார்பு அவன் கொடுப்பானான். அப்படி கொடுக்கக்கூடிய சார்பு பெரும் தொடக்குன்னார். அந்த வேதியியல் வேதிக்கத்தக்க அந்த செயலை செய்பவன் சிவபெருமான். அதனால் அவனுக்கு வேதியன்னு பேர். இந்த மாற்றத்தை யாராலையும் செய்ய முடியாது. நாமளே நினச்சா கூட எந்த லேபு எந்த விஞ்ஞானி அவன்தான் அந்த மெய்ஞானமுடையவன். மெய்ஞான பொருளாக இருக்கக்கூடிய ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இந்த வேதியியல் மாற்றத்தை செய்யும். அதனால் அவனுக்கு அங்கண் வேதியர் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார் அமர்நீதியார். அது என்னங்க பெரும் தொடக்கு? இந்த பெரும் தொடக்குங்கிறது என்னன்னா தொட்டு பற்றி கொள்வது. தொட்டா ஒன்றும் தேவையில்லைங்க, நீங்கள் தொட்டால் அது பிடிச்சிக்கும். நம்ம ஆன்மா எதை பற்றுகிறதோ அதன் மயம், எதை பற்றி இருக்குதோ சார்ந்ததன் வண்ணம். இப்போ பெருந்தொடக்காவது என்னன்னா அதனை பற்றி நின்றும் மீள முடியாதது. இப்போ நமக்கெல்லாம் இந்த பாசம் பிடிச்சிருக்குது, பாசம் பற்றி இருக்குது, முடியவே இல்லை. நமக்கு பெருந்தொடக்கு எதுன்னா இதுதான். நான் எனது செருக்கு விருப்பு வெறுப்பு. அதனால் கொண்டு வந்த பிராரத்தத்தை நுகரும் கூடிய காலத்தில் எக்ஸ்ட்ரா ஆகாமிய வினையை சேர்த்துக்கிறது. அதுமே மறுபடியும் சஞ்சிதமாகும். அங்கேருந்து மறுபடியும் கொண்டு வர்றது, மறுபடியும் கொண்டு வந்த கழிக்காமல் கழிக்கிற வேலையில் சேர்க்கறது. அது அங்கே போய் மறுபடியும் சஞ்சிதமாக சேர்றது. 10 மூட்டையை கழிக்கிறதுக்கு இறைவன் அனுப்பினா ஒரு 100 மூட்டையை சேர்த்தி. இது நமக்கு தொடக்கு, நம்ம சிக்கி இருக்கிறது இது. ஆனால் நாயனார் சிக்கிறது எதுலைன்னா இறைவன் பற்றிய பற்று. இங்கே பற்றியது யாரு? சிவம். சிவம் பிடிச்சிருச்சு. சிவபெருமான் பற்றி விட்டார். யார? அமர்நீதி நாயனாரை சிவலோகத்துக்கு கொண்டு போக நினச்சிட்டாரு, பிடிச்சிட்டாரு. இன்னமே ஒரு புடியிலிருந்து தப்பவே சிவலோகத்திலிருந்து மீள முடியாது, பிறவிக்கு வர முடியாது. அதனால் அமர்நீதி நாயனார் பிறப்பு இறப்பு என்றும் தொடக்கை அறுக்கும் பெரும் தொடக்கில் அகப்பட்டார். இறைவனால் பற்றப்பட்ட நிலை மீளா நிலை. நாம் அவனை போய் பொடிச்சிடலாம், பற்றிடலாம், நான் முக்தி அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் சொல்லிட்டாவே தீர்ந்து போச்சு, அவ்வளோதான் எல்லாம் கதை. அவன் பற்றினாதான் இந்த பற்று விட முடியுமே தவிர அவன் எப்பங்க பற்றுவான்? அவனுக்கு பிடிச்சது இருந்தால் தானே. அவனுக்கு என்ன பிடிச்சது? அன்பு தான் அவனுக்கு பிடிச்சது. இந்த அன்பு இருந்தால் அவன் வந்துடுவான். அப்படி அவன் மேலே அன்பு இருந்துச்சா நம்மளை பிடிச்சிடுவான். அவன் பிடிச்சிட்டானா நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சுழற்சியே கிடையாது. அப்போ அவர் கண்டிலர் கோவணத்தை நின்றார். எங்க? இறைவனுடைய பற்று என்ற நிலையில் அகப்பட்டு நின்றார். அடுத்து என்னங்கிறத அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வெல்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. 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 அருதரும் அரகதவள்ளி தாயாருடனாகிய பட்டியம்பெருமான் மலரடிகள். நந்தம் பெருமக்கள் அருவாமும்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள். நந்தம் பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள். தெய்வச் சேக்கிழார் பெருமான் மலரடிகள். எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள். எம்பிரான் நம்பியாரூரர் மலரடிகள். எம்பிரான் அமர்நீதி நாயனார் மலரடிகள். எம்பிரான் நேசநாயனார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.